வெல்கம் பேக். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு. குட் பை மை லவ். இதோட லாஸ்ட் பார்ட் தான் பார்க்க போகிறோம். ப்ரீவியஸ் எபிசோடு ரொம்ப லேட்டாக போஸ்ட் பண்ணதுனால இதை நான் கொஞ்சம் சீக்கிரமாக போஸ்ட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணேன். இதோட ப்ரீவியஸ் பார்ட்டில் நான் எங்கே ஸ்டாப் பண்ணியிருந்தேன்னா, ஜேகேயும் வையனும் 2 பேரும் வெளியே வந்திருக்குவாங்க. அதுவும் அவங்க ஜேகேயோட அம்மா தான் ஃபோர்ஸ் பண்ணி இவங்க 2 பேரை வெளியே அனுப்பியிருக்குவாங்க கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்காக. பட் நீங்கள் 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசியிருந்துக்க மாட்டீங்க. ஒரு ஃபுட் ஸ்ட்ரீட்டுக்கு தான் கூட்டிகிட்டு போயிருக்குவாங்க, உங்களோட ஃபேவரட் பிளேஸ் அது. ஆனால் நீங்கள் உங்கள் மொபைல், பர்ஸ் 2மே காரில் விட்டு வரட்டுக்குவீங்க. ஸோ அதை எடுத்துன்னு வரதுக்காக ஜேகே கார்கிட்ட வந்திருக்குவாங்க. ஆனால் அந்த டைம்னு பார்த்து ஹானி வந்துடுவாங்க. அங்கே ஜேகேக்கு ஒரு மாதிரி ரொம்ப ஹர்ட்ஃபுல்லான பேச்செல்லாம் பேசியிருக்குவாங்க. ஜேகே கூட அதுக்கு அவங்களுக்கு பேக் ஆன்சர்ஸ் கொடுத்துருக்குவாங்க. நீங்கள் ரொம்ப வெயிட் பண்ணி பார்த்துட்டு ஜேகே இன்னும் வரலன்னு அந்த இடத்துக்கு வந்திருக்குவீங்க. அவங்க 2 பேரும் பேசுகிறத பார்த்து உங்களுக்கு ஃபுல் ஷாக் ஆகிடும். ஹானி நீங்கள் நின்றுக்கிறத பார்த்துட்டே வேணும்னே ஜேகே ஹக் பண்ணிடுவாங்க. ஜேகே ஃபுல் ஷாக் ஆகிடுவாங்க சடன் ஹக்குக்கு. அப்புறமா அவங்க ரியலைஸ் பண்ணி அந்த ஹக் பிரேக் பண்ணிவிட்டு நல்லா திட்டிருக்குவாங்க ஹானியை. ஆனால் உங்கள் கண்ணுக்கு எப்படி தெரிஞ்சிருக்கோன்னா 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் விருப்பப்பட்டு தான் ஹக் பண்ண மாதிரி தான் தெரிஞ்சிருக்கோம். ஜேகே திரும்பி உங்களை பார்க்குவாங்க. அவங்களுக்கு ஃபுல் ஷாக் ஆகிடும். உங்ககிட்ட ஓடி வருவாங்க உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக. பட் நீங்கள் அது எதுவுமே கேட்காம அழுந்துட்டு என்னை விட்டுருங்க, நான் போயிடுறேன் அப்படி இப்படின்னு சொல்லிடுவீங்க. ஃபஸ்ட்டே அவங்க ஃப்ரஸ்ட்ரேஷனில் இருக்குவாங்க. அதில் நீங்களும் அந்த மாதிரி சொல்லுறதுனால அவங்க ஏதோ ஒரு கோவத்தில் என்னென்னவோ சொல்லிடுவாங்க. சொல்லிவிட்டு அங்கேருந்து நடந்துன்னு போயிடுவாங்க. அவங்க பார்த்தா ஒரு பிஸியான மெயின் ரோட்டில் தான் நடந்துன்னு போயிருக்குவாங்க. நீங்கள் ஃபுல் பயந்து அவங்க பின்னாலே ஓடி போவீங்க அவங்கள ஸ்டாப் பண்ணுறதுக்காக. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி ஒரு வண்டி உங்களை இடிச்சிடுவாங்க. ஜேகே அப்படியே ஃப்ரீஸ் ஆகிடுவாங்க அவங்க பிளேஸ்லேயே. அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே ஓடி வருவாங்க நீங்கள் விழுந்திருக்கிற அந்த இடத்துக்கு. ஜேகே மெதுவாக டேர்ன் பண்ணி உங்களை பார்க்குவாங்க. நீங்கள் ஃபுல் அன்கான்ஷியஸ் ஆகிட்டுக்குவீங்க. உங்கள் ட்ரெஸ்ஸு ஃபுல்லாக உங்களோட பிளட்டில் கவர் ஆகிட்டுக்கும். வயன் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே ஓடி உங்கள் தலையை எடுத்து அவங்க லேப் மேலே வச்சுட்டு உங்களை ஹெல்ப் பண்ணுறதுக்கு ரொம்ப ட்ரை பண்ணுவாங்க. உங்கள் ஃபேஸ், சீக்ஸ் மேலெல்லாம் அடித்து பார்க்குவாங்க. வயன், கொண்டு துரு வயன், வயன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குள்ளேயும் அங்கே இருக்கிறவங்க ஆம்புலன்ஸுக்கு கால் பண்ணியிருக்குவாங்க. அந்த ஆம்புலன்ஸும் அங்கே வந்துடும். அவங்க உங்களை தூக்கிறதுக்கு வருவாங்க. அப்போ ஜேகே டோன்ட் டு டேர் டச் மை வைஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. சார், அவங்களுக்கு கரெக்டான டைமில் ட்ரீட்மெண்ட் கொடுக்கலன்னா அவங்களுக்கு உயிருக்கே ஆபத்து சார், ப்ளீஸ் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் அப்படின்வாங்க. அப்போ ஜேகே அவங்க ரியாலிட்டிக்கு நானே தூக்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை ப்ரைடல் ஸ்டைலில் தூக்குவாங்க. அப்படியே தூக்கிட்டு போய் ஆம்புலன்ஸ் ஸ்ட்ரக்சரில் படுக்க வைக்குவாங்க. அவங்க ஆப்போசிட்டில் சீட் மேலே உட்காந்துன்னு உங்கள் கையை பிடிச்சின்னுக்குவாங்க. வயன், ப்ளீஸ் வயன், கண்ணு திறந்து பாரு வயன், பரவாயில்ல, எனக்காக இல்லைன்னாலும் நம்ம குழந்தைக்காகவாவது நீ கண்ணை திறந்து பாரு வயன் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் நீங்கள் எதுவுமே ரியாக்ட் பண்ணியிருக்க மாட்டீங்க. அதே டைமுக்கு அவங்க ஃபோனுக்கு ஒரு கால் வரும். யாருன்னு பார்த்தா அவங்க அம்மா. ஹலோ அப்படின்வாங்க. என்னடா பொண்டாட்டி கூட போந்தோ நம்மள எல்லாரையும் மறந்துட்டியா? சரி, உன் பொண்டாட்டியை கன்வின்ஸ் பண்ணிட்டியா, சமாதானப்படுத்திட்டியா அப்படின்வாங்க. பட் ஜேகே எதுவும் ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டாங்க. ஜேகே, ஹலோ ஜேகே அப்படின்வாங்க. அம்மா, பையனுக்கு ஆக்சிடெண்ட் அப்படின்வாங்க. அவங்க ஃபுல் ஷாக் ஆகிடுவாங்க. என்னடா சொல்கிற, வயன் எப்படி இருக்கா? அம்மா, அவள் அன்கான்ஷியஸாக இருக்கம்மா, அவள் என்கிட்ட பேசவே மாட்டேன்றாம்மா, அவளை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போயின்னுக்கிற அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அழுவாங்க. எந்த ஹாஸ்பிட்டல் அப்படின்வாங்க. அவங்க ஹாஸ்பிட்டல் பேர் சொல்லியிருக்குவாங்க. சரி, நீ ஒன்றும் பயப்படாத, அவளுக்கு ஒன்றும் ஆகாது, நம்மெல்லாம் அங்கே வரோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கால் கட் பண்ணியிருக்குவாங்க. இப்போ நீங்கள் ஆப்ரேஷன் தியேட்டரில் இருக்கீங்க. ஜேகே அந்த ஒரு சீத்ரூ மிரரில் பார்த்துனேக்குவாங்க. பட் அவங்களுக்கு ஒன்றுமே தெரிஞ்சுன்னுக்காது. அதுக்குள்ளேயும் அவங்க அம்மா, பாட்டி, அப்பா, உங்கள் அம்மா கூட வந்திருக்குவாங்க. ஓடி ஜேகே, பையன் எங்க அம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே அவங்க அம்மாவை ஹக் பண்ணி பயங்கரமாக அழுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. எல்லாம் ஏன் தப்புமா, நான் தான் அவளை கத்திட்டு அந்த மெயின் ரோடுக்கு வந்துட்டேன். என் பின்னாடியே ஓடி வந்தாம்மா, எவ்வளோ தடவை கூப்பிட்டா என்னங்க நில்லுங்க, கடைசியில் அவ அப்படின்வாங்க. சரி, நீ அழாத ஜேகே, சமாதானம் பண்ணிக்கோ,
பையனுக்கு எதுவுமே ஆகாது, அம்மா எனக்கு ரொம்ப பயமாக இருக்குமா அப்படின்னாங்க. அப்போ அவங்க பாட்டி, பயப்படாத ஜேகே, எனக்கு ஃபுல் நம்பிக்கை இருக்குது, அவளுக்கு எதுவுமே ஆகாது, பையன் ரொம்ப ஸ்ட்ராங்கான பொண்ணு அப்படின்வாங்க. ஜேகே வந்துட்டு அந்த டோருக்கிட்டே நின்றுக்குவாங்க. எவ்வளோ சொல்லியும் எங்கேயும் உட்கார மாட்டாங்க, தண்ணி கூட குடிக்காமல். டாக்டர் வெளியே வந்த உடனே ஜேகே ஓடி போய், டாக்டர் என் ஒய்ஃபு குழந்தை எப்படி இருக்காங்க அப்படின்வாங்க. டாக்டர் வந்துட்டு, மிஸ்டர் ஜான், ஆக்சுவலி உங்கள் ஒய்ஃபுக்கு கொஞ்சம் பலமாக அடிபட்டிருக்கு, கொஞ்சம் டைம் எடுக்கும் அங்கே ரிகவர் ஆகிறதுக்கு, பட் ஷீ இஸ் ஆல் ரைட் அப்படின்வாங்க. அப்போ ஜேகே அப்பா அப்படின்வாங்க. பட் ஐம் சாரி அப்படின்வாங்க. என்ன ஆச்சு டாக்டர், எங்களால் உங்கள் குழந்தைய காப்பாற்ற முடியல அப்படின்னுடுவாங்க. அவ்வளோதாங்க, அங்கே இருக்கிறவங்க எல்லாரோட ஹார்ட் அப்படியே ஸ்டாப் ஆகிடும். டாக்டர் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு ஜேகேவோட அப்பா கேட்பாங்க. ஆக்சுவலி ஆக்சிடெண்ட் நடந்தப்போ அவங்க வயிறு மேலே தான் அதிகமாக அடிபட்டிருந்துச்சு. ஸோ நம்மளால் குழந்தைய காப்பாற்ற முடியல, அவங்களுக்கு அபார்ஷன் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. ஜேகே அப்படியே அவங்க பக்கத்தில் இருந்த சேர் மேலே தட்டுன்னு உட்காருவாங்க. ஜேகேவோட அப்பா அவங்கள அப்படியே டைட்டாக பிடிச்சிக்குவாங்க. டாக்டர் ஜேகேவோட அப்பாவை பார்த்து, மிஸ்டர் ஜியான், உங்கள் மருமகளுக்கு இப்போ அது ஒரு ஷாக் மாதிரி இருக்கும், அதுலேருந்து வெளியே வரதுக்கு அவங்களுக்கு ரொம்ப டைம் எடுக்கும், ப்ளீஸ் டேக் கேர் ஆஃப் ஹர் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ உங்கள் அம்மா ஓடி வந்து, டாக்டர் நம்ம அவளை பார்க்கலாமா அப்படின்வாங்க. ஆக்சுவலி மேம், அவங்க வந்து அன்கான்ஷியஸாக இருக்காங்க, அவங்க இன்னும் அந்த மெடிசனோட எஃபெக்ட்லேயே இருக்காங்க, அட்லீஸ்ட் ஈவினிங் வரைக்கும் அவங்களுக்கு கான்ஷியஸ் வராது, அவங்கள இப்போ வார்டுக்கு ஷிஃப்ட் பண்ணுறோம், நீங்கள் வேணால் அவங்கள பார்க்கலாம், பட் அவங்கக்கிட்ட உங்களால் பேச முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் அங்கேருந்து போயிடுவாங்க. பட் இங்கே உங்கள் மாமியார், ஜேகேவோட பாட்டி, ஜேகே அந்தோ ஃப்ரீஸ் ஆகிட்டுக்கிறாங்க, ஷாக்கில் இருக்கிறாங்க. அவங்க அழுதுனும் இல்லை, அவங்க எதுவுமே ரியாக்ட் பண்ணின்னு இல்லை, சைலண்ட்டாக உட்காந்துன்னுக்குறாங்க. அவங்க அப்பா அவங்கள கன்சோல் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணின்னுக்குவாங்க. அம்மா, நெக்ஸ்ட் வீக்கு நம்ம 2 பேரும் போய் குழந்தைக்கு என்னென்ன வேணும் எல்லாம் ஷாப்பிங் பண்ணலான்னு பிளான் பண்ணியிருந்தோம்மா. இந்த கொஞ்ச நாளில் அவள் எப்போ பேசினாலும் இந்த குழந்தை பற்றி தாம்மா பேசுவாள். அப்படி பண்ணோம், இப்படி பண்ணோம், இந்த மாதிரி பார்த்துக்கணும், இப்படி வளர்க்கணும், என்னென்னவோ கனவுங்க கண்ணுன்னு. இப்போ நான் அவகிட்ட என்னன்னு போய் சொல்வேம்மா, எப்படி போய் அவகிட்ட நான் பேசுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே அழுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. அவங்க அழுறதை பார்த்து இவங்களுக்கு எல்லாம் இன்னும் பயங்கரம் கஷ்டமாக இருந்திருக்கும். அப்போது உங்கள் அம்மா வந்துட்டு, இதை பார்ப்பா, நீ தான் அவகிட்ட சொல்லணும், நீ தான் அவளுக்கு தைரியம் சொல்லணும், நீயே இப்படி பிரேக் டவுன் ஆகிட்டா அவளுக்கு யாருப்பா சமாதானம் சொல்லுவாங்க அப்படின்வாங்க. அப்போது ஜேகேயோட அம்மா, ஆமாம் ஜேகே, சமாதானம் பண்ணிக்கோ அப்படின்வாங்க. எப்படிம்மா சமாதானம் பண்ணிக்கிட்டோம், என் குழந்தைம்மா, என் குழந்தை போயிடுச்சு அப்படின்னு அழுவாங்க. அப்போ அவங்க அம்மா, ஜேகே, உன் குழந்தை ஏஞ்சல்டா, அது இவ்வளோ நாள் தான் நம்ம கூட இருக்கணும்னு இருந்துச்சு, அவ்வளோதான். யாருக்கு தெரியும் நீயும் வயனும் ஒன்றா சேரணுன்னு அந்த கடவுள் உன் குழந்தைய கொஞ்ச நாளைக்கு கொடுத்து மறுபடியும் கூட்டிக்கிட்டாரோ என்னமோ, யாருக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அழுவாங்க. நீ ஸ்ட்ராங்காக இருக்கணும் ஜேகே, இல்லைன்னா உன்னால் வயன் ஃபேஸ் பண்ண முடியாதுடா அப்படின்வாங்க. அப்போ ஜேகே டக்குன்னு அவங்க ஐஸ் எல்லாம் வைப் பண்ணிக்கிட்டு, ஆமாம்மா நீ சொல்கிறது கரெக்ட் தான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஜேகேயோட அப்பா வந்து ஜேகேயை வீட்டுக்கு கூட்டின்னு போயிருக்குவாங்க. ஏன்னா ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணின்னு வரதுக்கு. அவங்க ட்ரெஸ்ஸு ஃபுல்லாக பிளட்டாக இருக்கும். அதே ட்ரெஸ்லேயே வயன் முன்னாடி போனால் அவங்க பயந்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்படியே டைம் ஸ்கிப்பாக இருக்கும். ஃபுல் டே அன்கான்ஷியஸாக இருந்திருக்குவீங்க. ஜேகே வந்துட்டு உங்கள் பக்கத்தில் உட்காந்துக்குவாங்க, உங்கள் ஹெட் கேர்ஸ் பண்ணிவிட்டு. உங்கள் அம்மா, உங்கள் மாமியார், ஜேகேயோட பாட்டி எல்லாருமே இருக்கிறேன்னு சொல்லியிருக்குவாங்க. பட் ஹாஸ்பிட்டலில் அலோவ் பண்ணியிருக்க மாட்டாங்க, வெறும் ஒருத்தர் தான் இருக்கணும்னு சொல்லியிருக்குவாங்க. ஸோ அவங்க உங்களுக்கு கான்ஷியஸ் வந்ததுக்கப்புறமா வரேன்னு சொல்லிவிட்டு அவங்கெல்லாம் போயிருக்குவாங்க வீட்டுக்கு. நீங்கள் மெதுவாக கண்ணை திறந்து பார்க்குவீங்க. ஜேகே, வயன் ஏஞ்சிட்டியா, எங்கேயாவது வலிக்குதா, இரு நான் டாக்டரை கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிக்குவாங்க.
நீங்கள் வந்துட்டு ஜேகே கையை டக்குன்னு பிடிக்குவீங்க. அவங்க உங்களை திரும்பி பார்க்குவாங்க. எங்க உங்களுக்கு எதுவும் ஆகலை இல்லை அப்படின்னு கேட்குவீங்க. ஜேகே கண்ணில் ஃபுல்லாக டியர்ஸ் ஃபார்ம் ஆகிடும். அவங்க வந்து மறுபடியும் அந்த சேர் மேலே உட்காந்து ஐம் அப்சல்யூட்லி ஃபைன் பாரு அப்படின்வாங்க. நீங்கள் ஸ்மைல் பண்ணிவிட்டு நம்ம குழந்தைக்கும் எதுவும் ஆகலை இல்லை, நம்ம குழந்தை நல்லா இருக்கு தானே அப்படின்னு கேட்குவீங்க. பையன், இப்போ தான் நீ எந்திரிச்சிருக்க, கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடு, அப்புறமா பேசலாம் அப்படின்வாங்க. என்னங்க அப்புறமா பேசலாம், எனக்கு குழந்தை விட எதுவும் இம்பார்ட்டண்ட் இல்லை, என் குழந்தை நல்லா இருக்கு தானே அப்படின்னு கேட்குவீங்க. ஜேகே ஹெட் டவுன் பண்ணுவாங்க. ஏங்க எதுக்குங்க இப்படி பிஹேவ் பண்ணிருக்கிறீங்க, எனக்கு பயமாக இருக்குங்க, ப்ளீஸ் என்னாச்சு சொல்லுங்கள், குழந்தை நல்லா இருக்கு தானே அப்படின்வீங்க. அப்போ ஜேகே நோ இல்லைன்ற மாதிரி ஹெட் நோட் பண்ணுவாங்க. என்னங்க சொல்கிறீங்க, நம்ம குழந்தை நம்மளை விட்டு போயிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. ஏங்க உங்களால் எப்படி இப்படிலாம் சொல்ல முடியுது, அப்படியெல்லாம் எதுவும் நடந்திருக்காது, எனக்கு தெரியும், என் வயலில் இருக்குங்க, நம்ம கோகோ பீன் இன்னும் என் வயலில் இருக்கிற மாதிரியே ஃபீல் ஆகுது, எங்க பொய்யெல்லாம் சொல்லாதீங்க அப்படின்னு சொல்வீங்க. பையன், கோகோ பீன் இப்போ இங்கே இல்லை, சாமிக்கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் வந்துட்டு பயங்கரமாக அழுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடுவீங்க. இல்லைங்க அப்படி சொல்லாதீங்க ப்ளீஸுங்க, கோகோ பீனுக்கு எதுவும் ஆயிருக்காதுங்க, நல்லா இருக்கும், ப்ளீஸுங்க அப்படி சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அழுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடுவீங்க. உங்கள் ஹெட்டு வந்துட்டு ஜேகே செஸ்ட் மேலே வச்சுட்டு ஜேகே வந்துட்டு உங்கள் ஷோல்டரை ஹேக் பண்ணிக்குவாங்க, இன்னொரு கையில் உங்கள் ஃபேஸை கேர்ஸ் பண்ணிக்குவாங்க. அவங்க உங்கள் முன்னாடி அழக்கூடாதுன்னு சொல்லிட்டு ரொம்ப கண்ட்ரோல் பண்ணிக்குவாங்க. எனக்கு என் குழந்தை வேணும், எனக்கு என் குழந்தை வேணும், எங்க இதெல்லாம் பொய்ன்னு சொல்லுங்க ப்ளீஸுங்க, எனக்கு என் குழந்தை வேணுங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கையில் வந்துட்டு ஜேகேயோட செஸ்ட் மேலே அடிச்சுன்னுக்குவீங்க. பையன் சமாதானம் பண்ணிக்கோ பையன், இதுதான் உண்மை, கோகோ பீன் நம்மளை விட்டு போயிடுச்சு, இல்லை இது நான் நம்ப மாட்டேன். பையன், என்ன எதுக்காக அங்கே காப்பாற்றினீங்க, அங்கே சாகட்டோன்னு விட்டுணுமா இருந்துச்சு. பையன், என்ன பேசுகிற நீ, என்னெல்லாம் கனவு கண்டிருந்தோம், அந்த குழந்தையை எப்படியெல்லாம் வளர்க்கணும்னு யோசிச்சு வச்சுருந்தோம், இப்போ இதெல்லாம் எதுவுமே நடக்க போகிறது இல்லைங்க. ஃபஸ்ட்டு ஒரு பொண்ணு ப்ரெக்னென்ட்னு தெரிஞ்சால் எவ்வளோ சந்தோஷப்படுவான், ஆனால் நான் அபார்ஷன் பண்ண வைக்கிறதுக்கு போயிருந்தேன்ல, அதுக்கு தான் கடவுள் கொடுத்த தண்டனை இது. என் குழந்தைய என்கிட்டேருந்து பிடுங்கிட்டு நான் அம்மா ஆகிறதுக்கு தகுதியே இல்லை, அதுக்கு தான் கடவுள் என் குழந்தைய அவர்கிட்ட கூப்பிட்டுக்கினாரு. சாரி, உங்களையும் டிசப்பாயிண்ட் பண்ணிட்டேன், உங்கள் கல்யாணம் நிறுத்து, உங்கள் 2 பேரும் பிரிச்சுட்டு இப்போ இந்த குழந்தையும் இல்லாத ஆக்கிட்டேன். என்னோட கேர்லெஸ்னஸ்னால எவ்வளோ பேருக்கு துக்கம். எங்கள் அத்தை பாட்டி இவங்களுக்கெல்லாம் தெரியுமா? இதை பார் பையன், எல்லாருக்கும் தெரியும், நீ வேறவங்க பற்றி கவலைப்படாத, இப்போ நீ ரெஸ்ட் எடு, இப்படி அழுனா உனக்கு நல்லதில்லை பையன், சாகர விடுங்க. இப்போ நான் யாருக்காக உயிரோடு இருக்கணும் சொல்லுங்கள், யாருக்காக உயிரோடு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அழுவீங்க. அப்போ ஜேகே உங்களை இன்னும் டைட்டாக ஹக் பண்ணி, தயவுசெய்து இப்படிலாம் பேசாதே பையன், உங்களுக்கு என் வலி புரியாதுங்க, ஒரு அம்மாவோட வலி உங்களுக்கு புரியாது. பையன், அந்த குழந்தையோட அப்பா நான், எனக்கும் தெரியுடி, அந்த குழந்தை நம்ம கூட இல்லைன்னு என்னால் நினச்சி கூட பார்க்க முடியல, ஆனாலும் என்ன பண்ணி தொலைகிறது. நீங்கள் வந்து அழுந்து உங்களோட துக்கத்தை காமிச்சிடுறீங்க, ஆனால் நம்மளால் அவ்வளோ கூட முடியறதில்ல. நானும் அழுந்துட்டு உக்காந்துட்டா உனக்கு யார் தைரியம் சொல்வாங்க, வீட்டில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் யாருடைய தைரியம் சொல்வா அப்படின்வாங்க.
அப்போ உங்களுக்கு ரொம்ப பாவம் தோணியிருக்கோம் ஜேகேயை பார்த்துட்டு. ஏன்னா அவங்க குழந்தை கூட தான் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு, என்ன மன்னிச்சிடுங்க அப்படின்வீங்க. இதில் உன் தப்பு எதுவும் கிடையாது வையன், நீ வேணும்னு எதுவும் பண்ணல. நம்ம கோகோபின் இவ்வளோ நாள் தான் நம்ம கூட இருக்கணும்னு கடவுள் டிசைட் பண்ணி அனுப்பியிருந்தாங்க. அந்த டைம் முடிஞ்சிச்சு. அவங்கக்கிட்டே கூப்பிட்டுக்கினாங்க. நம்ம கோகோபின் சாமிக்கிட்ட சேஃபாக இருக்குது அப்படின்வாங்க. நீங்களும் பயங்கரமாக அழுவீங்க. டாக்டர் வந்து உங்களை செக்கப் பண்ணியிருக்குவாங்க. இப்போ நீங்கள் கொஞ்சம் பெட்டர் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு டேப்லெட்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு போயிருக்குவாங்க. ஜேகே உங்களுக்கு சாப்பாடெல்லாம் ஃபோர்ஸ் பண்ணி ஊட்டிருக்குவாங்க. நீங்கள் வேணான்னு சொல்லியிருக்குவீங்க. அப்படியே தூங்கிடுவீங்க. இப்படியே டைம் ஸ்கிப்பாக இருக்கும். நெக்ஸ்ட் டே மார்னிங் உங்களை பார்க்குறதுக்கு உங்கள் மாமியார், பாட்டி, உங்கள் மாமனார், உங்கள் அம்மா எல்லாருமே வந்திருக்குவாங்க. அவங்களெல்லாம் பார்த்த உடனே இன்னும் பயங்கரமாக அழுகிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடுவீங்க. ஜேகேயோட அம்மா வந்துட்டு உங்களை டைட்டாக ஹக் பண்ணிக்குவாங்க. என்னை மன்னிச்சிடுங்க அத்தை, நான் உங்களோட கனவு ஆசை எல்லாத்தையும் நொறுக்கிட்டேன் அப்படின்னு சொல்வீங்க. பையன், நீ ஏன் எல்லா பழியும் உன் மேலே போட்டுக்கிற? இதில் உன் தப்பு எதுவும் கிடையாது. எல்லாம் ஏன் தப்பு தான் அத்தை. நான் ஒழுங்கா அங்கே நின்றுதான் இந்த ஆக்சிடெண்ட் நடந்திருக்காதுல்ல. நீங்களும் பாட்டியும் எவ்வளோ கனவு கண்டிருந்தீங்க. இந்த குழந்தை கூட எப்படியெல்லாம் இருக்கணும்னு யோசித்து வச்சுருந்தீங்க. நான் எல்லாத்தையும் அப்படின்னு சொல்லிட்டு அழுவீங்க. அப்போ ஜேகேயோட பாட்டி உங்ககிட்ட வந்துட்டு, இதை பார்வையன், எங்களுக்கு எங்கள் பேர குழந்தை எவ்வளோ முக்கியமோ அதை விட முக்கியம் எங்கள் வீட்டு மருமக. இப்போ நீ சேஃபாக இருக்கல்ல, அது போதும். நீ எதேதோ யோசிச்சு உன்னோட உடம்புக்கு எடுத்துக்காத வையன் அப்படின்வாங்க. ஆமாம், ஜேகேங்க அப்படின்வாங்க. அவர் பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துன்னு வரத்துக்கு போயிருக்காங்க அப்படின்னு சொல்வீங்க. சரி, கொஞ்சம் நேரம் உங்கள் அம்மா கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணு அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்கெல்லாம் வெளியே போயிடுவாங்க. உங்கள் அம்மாவை பார்த்து நீங்கள் பயங்கரமாக அழுவீங்க. எனக்கு தெரியும், சமாதானம் பண்ணிக்கோன்னு கூட என்னால் சொல்ல முடியல. ஏன்னா உன்னோட வலி என்னன்னு ஒரு அம்மாவாக எனக்கு புரியுதுடி. ஆனாலும் நானும் அம்மா தானே. என் பிள்ளை என் கண்ணு முன்னாடி கஷ்டப்படுறத பார்த்து நான் எப்படி சமாதானம் பண்ணிக்குவேன் அப்படின்வாங்க. அம்மா, இந்த கடவுளுக்கு ஏம்மா நான் சந்தோஷமாக இருக்கிறது அவங்களுக்கு பிடிக்கலையா? சந்தோஷத்தை கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டு அப்படியே டக்குன்னு பறிச்சிடறாங்களேம்மா. அதுக்கு அவர் கொடுக்காமையே இருந்திருக்கலாமே. பையன், உங்கள் மாமனார், மாமியார், பாட்டி, மெயின் உன் புருஷன், இவங்களெல்லாம் நல்லவங்களா கொடுத்துருக்காருல்ல உங்கள் லைஃப்பில். அதே மாதிரி இன்னொரு குழந்தையும் கொடுக்குவாங்க, நீ நம்பிக்கை வை அப்படின்வாங்க. அப்போ நீங்கள் உங்கள் அம்மாவையே பார்த்து சேடாக ஸ்மெல் பண்ணிவிட்டு, அது நடக்காது. எதுக்கு வையன், ஏன் அப்படி சொல்கிற? டைம் வரும்போது நான் சொல்கிறேம்மா அப்படின்னு சொல்வீங்க. இப்படியே டைம் ஸ்கிப்பாக இருக்கோ, 1 வீக்காக இருக்கோ. நீங்கள் 1 வீக் ஹாஸ்பிட்டலில் தான் இருக்குவீங்க. ஏன்னா டாக்டர் வந்துட்டு டிஸ்சார்ஜ் பண்ணியிருக்க மாட்டாங்க உங்களே. ஏன்னா உங்களுக்கு அந்த ஆக்சிடெண்ட் ஆனப்போ நிறைய அடிங்கப்பட்டிருக்கோம். இந்த 1 வீக் ஃபுல்லு ஜேகே உங்கள் கூடவே இருந்திருக்குவாங்க. உங்களை நல்லா பார்த்து நின்றுக்குவாங்க. பட் நீங்கள் வந்துட்டு ஒரு மாதிரி வியர்டாக பிஹேவ் பண்ணிக்குவீங்க. ஜேகே கூட ஐ கான்டாக்ட் பண்ண மாட்டீங்க. அவங்க ஏதாவது பேச வச்சா இல்லை, வெறும் 1 வேர்ட் ஆன்சர்லேயே முடிச்சுன்னுக்குவீங்க. ஏதாவது பேச வந்தால் தூக்கம் வருதுன்னு சும்மா படுத்துடுவீங்க தூங்கலைன்னாலும். அவங்கள ரொம்ப அவாய்ட் பண்ணியிருக்குவீங்க. பட் ஜேகே வந்துட்டு நீங்கள் ட்ராமாவில் இருக்கீங்க, அந்த குழந்தைய பற்றியே யோசிச்சுன்னுக்குறீங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு எதுவுமே சொல்லியிருக்க மாட்டாங்க, ஃபோர்ஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. உங்களுக்கு இப்போ கொஞ்சம் டைம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சைலண்ட்டாக இருந்திருக்குவாங்க. இன்றைக்கி உங்களுக்கு டிஸ்சார்ஜு. உங்கள் அம்மா, உங்கள் மாமியார், உங்கள் மாமனார், ஜேகே எல்லோரும் இருக்குவாங்க. பாட்டி வந்திருக்க மாட்டாங்க. உங்கள் மாமியார், உங்கள் அம்மா உங்கள் கூட பேசினுக்குவாங்க. ஜேகேயோ அவங்க அப்பாவோ அந்த டிஸ்சார்ஜ் இது ஃபார்மாலிட்டிஸ், அந்த ஃபார்ம்ஸ் எல்லாம் ஃபில்அப் பண்ணுறதுக்கு போயிருக்குவாங்க. அவங்க வந்து அம்மா எல்லாம் முடிஞ்சிருச்சு, நடுங்க வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நீங்கள் சடனாக நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்வீங்க. அப்போ எல்லோரும் உங்களே பார்க்குவாங்க. பட் ஜேகே சரி பேசலாம், ஃபஸ்ட்டு இங்கேருந்து வீட்டுக்கு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை பற்றி தான் பேசணும் அப்படின்னு சொல்வீங்க. என்ன வையன் அப்படின்வாங்க. அப்போ நீங்கள் உங்கள் அம்மாவை பார்த்து, அம்மா ப்ளீஸ் என்னை உன் கூட கூட்டிகிட்டு போ அப்படின்னு சொல்வீங்க. ஜேகே உடம்பெல்லாம் சில்லுன்னு ஆகிடும். பட் அவங்க அந்த சைலன்ஸை பிரேக் பண்ணுறதுக்கு,
ஓ, உனக்கு உங்கள் அம்மா கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுமா? அப்போனா சரி ஆண்டி, நீங்களே எங்கள் வீட்டுக்கு வந்துடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நீங்கள் அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை, நான் எங்கள் அம்மா வீட்டுக்கு போகணும், நான் அந்த வீட்டுக்கு வரமாட்டேன் அப்படின்னு சொல்வீங்க. அப்போ ஜேகே, என்ன பையன் சொல்கிற அப்படின்வாங்க. நீ எதுவும் பேசாத, நடு, எந்திரிச்சு நடு, வீட்டுக்கு போகலாம் அப்படின்வாங்க. அப்போது ப்ளீஸ், நான் அந்த வீட்டுக்கு வரமாட்டேன் அப்படின்வீங்க. அப்போ ஜேகே எதுவும் சொல்ல வருவாங்க. சடனாக ஜேகேயோட அம்மா, ஜேகே ஒரு நிமிஷம் வெளியே வா, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்வாங்க. அப்போ அவங்க, அம்மா என்னம்மா, அவள் என்னென்னவோ பேசுகிறா, நீங்கள் பார்த்தா வெளியே வான்றீங்க அப்படின்வாங்க. ஒரு நிமிஷம் வெளியே வான்னு சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரூம்லேருந்து வெளியே கூட்டிகிட்டு போயிருக்குவாங்க. அம்மா, அவள் எங்கள் வீட்டுக்கு வரவே மாட்டேன்றாளேம்மா, அவங்க அம்மா கூட போகிறேன்னு சொல்கிறாளே, அவகிட்ட பேசுகிறத விட்டு நீங்கள் என்ன கூப்பிட்டு பேசின்னுக்கிறீங்க அப்படின்னாங்க. இதை பார் ஜேகே, இப்போ அவளோட சுச்சுவேஷன் நல்லா இல்லை, அவளோட குழந்தைய எழுந்திருக்கா, அந்த வீட்டுக்கு இப்போ வந்தால் அவளுக்கு பழைய ஞாபகம்லாம் வரும். கொஞ்ச நாள் அவங்க அம்மா கூட இருந்துட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம போய் கூட்டிகிட்டு வரலாம். அவங்க அம்மா வீடு என்ன ரொம்ப தூரமாக இருக்குது, நீ அடிக்கடி போய் அவளை பார்த்துட்டு வா அப்படின்னு சொல்லுவாங்க. ம், சரிம்மா அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொரு பக்கம் நீங்கள், உங்கள் அம்மா வந்துட்டு, எதுக்கு வையன், ஏன் உங்கள் வீட்டுக்கு போக மாட்டேன்னு சொல்கிற? எனக்கு அங்கே போக பிடிக்கலம்மா. என்ன வையன், அது உன்னோட வீடு, உன் புருஷ வீடுடி. ஏம்மா, நான் உன் வீட்டுக்கு வந்தால் உனக்கு பாரமாக இருக்குவேனா, இல்லை உனக்கு கெட்ட பேர் வந்துடும்னு யோசிக்கிறியா அப்படின்வீங்க. ஏய், பைத்தியக்காரச்சி மாதிரி பேசாத. பெத்த பிள்ளைங்க எப்போவுமே அப்பா அம்மாவுக்கு பாரமாக இருக்க மாட்டாங்க. உனக்கே நல்லா தெரியும், நான் வேறு அவங்கெல்லாம் பேசுகிறத காது கொடுத்து கூட கேட்க மாட்டேன். எனக்கு என்ன தோணுதோ அதை தான் செய்வேன். அந்த மாதிரி இருக்கும்போது யாரோ பேசுகிறாங்கன்னு நான் என் பொண்ணை வீட்டுக்கு வர வேணான்னு சொல்வேனா? நான் அதுக்கு சொல்லலை வையன். இந்த மாதிரி டைமில் நீ உன் ஹஸ்பண்ட் கூட இருந்தால் உனக்கு கொஞ்சம் ஆறுதலாக இருக்குமேன்னு தான் அங்கே போன்னு சொன்னேன் அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு அவங்க கூட இருக்கிறது தாம்மா சஃபகேட்டிங்காக இருக்குது. ப்ளீஸ், எனக்கு இங்கேருந்து வீட்டுக்கு கூட்டிகிட்டு போ அப்படின்னு சொல்வீங்க. அதுக்குள்ளே ஜேகேயும் அவங்க அம்மா உள்ளே வருவாங்க. அப்போது உங்கள் அம்மா, மாப்பிள்ளை நான் பையனை அப்படின்வாங்க. அதுக்குள்ளே அவங்க, சரி ஆண்டி, தாராளமாக கூட்டிகிட்டு போங்க, கொஞ்ச நாள் உங்கள் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணால் அவளுக்கும் கொஞ்சம் மைண்ட் ரிலாக்ஸ்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. வாங்க ஆண்டி, உங்களை உங்கள் வீட்டுக்கு ட்ராப் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நீங்கள், பரவாயில்ல, நம்ம கேபில் போய்க்கிறோம் அப்படின்வாங்க. அப்போ ஜங்குக் வந்துட்டு ஃபுல் ஒரு மாதிரி ஹர்ட்ஃபுல்லாக உங்களை பார்க்குவாங்க, எதுக்கு இப்படி பண்ணுறேன்ற மாதிரி. அப்போது உங்கள் அம்மா அந்த ஆக்வர்ட்னஸ் பிரேக் பண்ணுறதுக்காக, ஏய் வையன், அதான் மாப்பிள்ளை ட்ராப் பண்ணுறேன்னு சொல்கிறாருல்ல, நடு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கையை பிடிச்சிட்டு ஸ்லோவாக கூட்டிகிட்டு போவாங்க. ஜேகே உங்கள் பேக்ஸ் எல்லாம் தூக்கிட்டு வெளியே வருவாங்க. நீங்கள் உங்கள் மாமனார் மாமியார்கிட்ட சொல்லிவிட்டு அங்கேருந்து கிளம்பியிருக்குவீங்க. ஜேகே உங்களை வீட்டுக்கிட்ட ட்ராப் பண்ணியிருக்குவாங்க. நீங்கள் சைலண்ட்டாக இறங்கி அங்கேருந்து அப்படியே உள்ளே போயிடுவீங்க. எதுவுமே சொல்லியிருக்க மாட்டீங்க. உங்கள் அம்மா இறங்கிட்டு, வாங்க மாப்பிள்ளை உள்ளே, காஃபி ஏதாவது குடிச்சிட்டு போவீங்க அப்படின்வாங்க. அப்போ ஜேகே வந்துட்டு, பரவாயில்ல அத்தை, நீங்கள் பையனை பார்த்துக்கோங்க, நான் நாளைக்கு வரேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க அங்கேருந்து போயிருக்குவாங்க. நீங்கள் அப்படியே உங்கள் ரூம் உள்ளே போய் அழுந்துட்டு அப்படியே தூங்கிடுவீங்க. ஜேகேயும் அவங்க ரூமில் போய் டோர் லாக் பண்ணின்னு பயங்கரமாக அழுவாங்க. ஏன்னா இவ்வளோ நேரம் அவங்க கண்ட்ரோல் பண்ணி வச்சுருந்த அவங்க ரூமில் போய் பர்ஸ்ட் அவுட் ஆகிருக்குவாங்க. அவங்க பாட்டி கூட, நான் வையன் வருவான்னு நினச்சி காத்துட்டு இருந்தேன், பாவம் அத்தை, அவள் ரொம்ப துக்கமாக இருக்கா, கொஞ்ச நாள் அவங்க அம்மா கூட இருந்துட்டு வரட்டும் விடுன்னு நான் தான் சொன்னேன் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம ஜேகே கூட பாவம் இல்லையாம்மா, அவனும் அவனோட குழந்தைய எழுந்திருக்கா இல்லை, இப்போது அவன் பொண்டாட்டி கூட அவனை தனியாக விட்டு போயிட்டா, அவங்க 2 பேரும் ஒன்றா இருந்தால் ஒருத்தருக்கு ஒருத்தர் கன்சோல் பண்ணிக்குவாங்க இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அது அவளுக்கு பழைய ஞாபகம்லாம் வரும் இல்லையா அத்தை, இங்கே வந்தா கொஞ்ச நாள், அதுக்கப்புறமா வந்துடுவா இல்லைங்களா அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படியே டைம் டேஸ் எல்லாம் ஸ்கிப் ஆகிட்டே இருக்கும். ஜேகே உங்களை டெய்லி வந்து பார்த்துக்குவாங்க. ஆனால் நீங்கள் வந்து அவங்கள மீட் பண்ணிருக்க மாட்டீங்க. அவங்க எப்போ வந்தாலும் ஏதாவது ஒரு ரீசன் சொல்லி அவங்கள மீட் பண்ணாமல் அனுப்பியிருக்குவீங்க. உங்கள் மாமியார் பாட்டியெல்லாம் வந்து அவங்க கூட நல்லா தான் பேசின்னு இருந்துக்குவீங்க. இன்றைக்கி நைட்டும் ஜேகே வந்திருக்குவாங்க உங்களை மீட் பண்ணுறதுக்கு ஆஃபீஸ்லேருந்து டைரெக்டாக. உங்கள் அம்மா வந்து, வையன் மாப்பிள்ளை வந்திருக்காரு, அம்மா ப்ளீஸ்மா
எனக்கு அவரை மீட் பண்ணுறதுக்கு இஷ்டம் இல்லை. என்னடி சொல்கிற? அவங்க உன்னோட புருஷன். எவ்வளோ நாள் அவரை அவாய்ட் பண்ணுவேன்? ஒரு நாள் அவங்க கூட தான் நீ போய் வாழணும். அது ஞாபகம் இருக்குல்ல? பாவடி அவர் உன்னை பார்க்குறதுக்காக அவ்வளோ டயர்டாக ஆஃபீஸ்லேருந்து டைரெக்டாக வராரு. நீ என்னடாண்ணா அட்லீஸ்ட் எப்படி இருக்கீங்கன்னு கூட ஒரு வார்த்தை கேட்குறது இல்லையே அப்படின்னு சொல்வாங்க உங்கள் அம்மா. நான் வர சொன்னேன்னா? எனக்கு அவர்கிட்ட பேசுறதுக்கு இஷ்டம் இல்லைம்மா. ப்ளீஸ் என்னை ஃபோர்ஸ் பண்ணாத. எனக்கு அவரை பார்க்கும் போதெல்லாம் என் குழந்தை ஞாபகம் தான் வருது. நீ இப்படியே ஃபோர்ஸ் பண்ணிகிட்டு இருந்தா உன்கிட்ட கூட சொல்லாமல் எங்கேயாவது போயிடுவேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது வயன் என்ன பேசுகிற அப்படின்வாங்க. உனக்கு இப்போ புரியுறதில்லடி. அவர் உன்னை விட்டுட்டு வேற ஒரு பொண்ணு கூட போகிறாரு பாரு, அப்போ தெரியும் உனக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு தெரியாது, நீங்கள் பேசுனது எல்லாமே ஜேகே கேட்டுன்னுக்குவாங்க. உங்கள் அம்மா வெளியே போயிட்டு அது மாப்பிள்ளை அவளுக்கு பயங்கர தலைவலியா, பரவாயில்ல ஆண்டி எனக்கு புரியுது, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுவாங்க. இப்படியே டைம் ஸ்கிப் ஆயிருக்கும். நீங்கள் உங்கள் பால்கனியில் நின்றுட்டு ஒரு ஸ்டாரை பார்த்துன்னுக்குவீங்க. என்ன கோகோபின், அம்மாவை பார்த்து சிரிச்சுன்னுக்குறீங்களா? இல்லை கோவமாக இருக்கீங்களா? பாவம், உங்கள் அப்பாவை ரொம்ப ஹர்ட் பண்ணுறேன் இல்லை? உனக்காகத்தான் உங்கள் அப்பா என்னை கல்யாணமே பண்ணிக்கிட்டாரு. விருப்பமே இல்லாமல் பாவம் அவர் லவ் பண்ண பொண்ணை விட்டு என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. ஆனால் இப்போ தான் நீயே சாமிக்கிட்ட போயிட்ட இல்லை? நம்ம கல்யாணம் பண்ணிக்கிற ரீசன் நீயே இல்லாதப்போ இந்த கல்யாணத்துக்கு எந்த ஒரு வேல்யூவே இல்லை இல்லை? அவர் ரொம்ப கில்ட்டில் என்னை ரொம்ப நல்லா பார்த்துக்கிறாரு, என்னை ரொம்ப கேரிங்காக பார்த்துக்கிறாரு. பாவம், அதனால தான் அம்மா அப்பா கிட்ட அப்படியெல்லாம் பிஹேவ் பண்ணுறேன். இன்னொரு விஷயம் கோகோபின், அம்மா ஒரு முடிவு பண்ணியிருக்கேன். இந்த சீக்ரெட் நான் யாருக்கிட்டையுமே சொல்லல. நான் அப்பாவை இந்த ஃபோர்ஸ்டு ரிலேஷன்ஷிப்லேருந்து ஃப்ரீ பண்ணிடலான்னு யோசிச்சுன்னுக்கிறேன். அட்லீஸ்ட் இப்போவாவது அவங்க சந்தோஷமாக இருக்கட்டும். அம்மா சொல்கிறது கரெக்ட் தானே அப்படின்னு சொல்வீங்க. இன்னொரு பக்கம் ஜேகே அவங்களோட பால்கனியில் நின்றுட்டு அதே ஸ்டாரை தான் பார்த்துன்னுக்குவாங்க. என்ன கோகோபின், பார்த்து சிரிக்கிறியா? உங்கள் அம்மா என்னை எவ்வளோ ஆட வைக்கிற பார்த்தியா? நீயாவது அவகிட்ட சொல்ல இல்லை, அப்பா பாவம் அம்மா அவ்வளோலாம் டார்ச்சர் பண்ணாதீங்கன்னு. பட் இட்ஸ் ஓகே, அவள் என்ன டார்ச்சர் பண்ணாலும் எனக்கு அவன் மேலே கோவம் வரதில்லை. உனக்கு ஒரு சீக்ரெட் தெரியுமா? இது உங்கள் அம்மாக்கே தெரியாது. நான் உங்கள் அம்மாவை லவ் பண்ணுறேன். கூடிய சீக்கிரத்தில் அவளுக்கு ப்ரப்போஸ் பண்ணி மறுபடியும் இந்த வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துடுவேன். நீ ஒன்றும் கவலைப்படாத, உங்கள் அம்மாவை நான் நல்லா பார்த்துக்கிறேன். நீ அங்கே சந்தோஷமாக இருக்க தானே அப்படின்னு சொல்லிட்டு பேசினுக்குவாங்க. பட் அவங்களுக்கே தெரியாமல் அவங்க கண்ணிலேருந்து டியர்ஸ் வந்துன்னுக்கோ. ஜேகே உங்களை பார்க்குறத ஸ்டாப் பண்ணிவிடுவாங்க. ஏன்னா உங்களுக்கு அவங்கள பார்க்க இரிட்டேட் ஆகுதுன்னு சொல்லியிருக்குவீங்க இல்லைங்களா, அதனாலேயே அவங்க ஸ்டாப் பண்ணியிருக்குவாங்க. பட் அது உங்களுக்கு ஃபுல் ஃப்ரஸ்ட்ரேட் ஆகிருக்கோ. அவங்க பார்க்கும் போது உங்களுக்கு சந்தோஷமாக தான் இருந்திருக்கோ, அது ஆனால் உங்களுக்கு அது ஃபீலாக இருக்காது. பட் இப்போ தான் உங்களுக்கு உண்மையான இரிட்டேஷன் ஃபீல் ஆகிருக்கோ. ஏன்னா அவங்க உங்களை பார்க்குறதுக்கு வர்றதை ஸ்டாப் பண்ணிட்டுக்குவாங்க இல்லைங்களா. ரொம்ப கோவமாக வந்துன்னுக்கோ, ஒரு மாதிரி கஷ்டமாக எனக்கோ, ஒரு மாதிரி பெயினாக எனக்கோ. பட் நீங்கள் யாருக்கிட்டேயும் சொல்லியிருக்க மாட்டீங்க. இப்படியே டேஸ் ஸ்கிப் ஆகிருக்கோ. ஆல்மோஸ்ட் 1 month ஆகிருக்கோ. உங்கள் மாமியார், ஜேகேயோட பாட்டி எல்லாருமே கேட்டுன்னுக்குவாங்க எப்போ வரேன்னு. பட் நீங்கள் எதுவுமே ரெஸ்பாண்ட் பண்ணியிருக்க மாட்டீங்க. ஆனால் இன்றைக்கி திடீர்னு உங்கள் மாமியார் வீட்டுக்கு போவீங்க. அவங்க எல்லாருமே ஷாக் ஆகிடுவாங்க. ஜேகே கூட வீட்டில் தான் இருக்குவாங்க, இன்னும் ஆஃபீஸுக்கு போயிருக்க மாட்டாங்க. உங்களை பார்த்த உடனே எல்லோரும் ஹாப்பியாக, வா வயன் உள்ளவா, சொல்லியிருந்தா ஜேகே வந்திருப்பா இல்லை உன்னை பிக்கப் பண்ணுறதுக்கு, தண்ணி அதுக்காக வரப்போனேன் அப்படின்வாங்க. பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டியா, வா சாப்பிட்லாம் அப்படின்வாங்க. இல்லை அத்தை, எனக்கு பிரேக்ஃபாஸ்ட் வேணாம் அப்படின்னு சொல்வீங்க. சரி நீ உன் ரூமுக்கு போ, ரெஸ்ட் எடுப்போ அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலி உங்ககிட்ட எல்லாம் கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்வீங்க. என்ன பேசணும்? அப்புறமா பேசலாம், இப்போ தான் வந்திருக்கேன், கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுப்போம் அப்படின்வாங்க. இல்லை அத்தை, ரொம்ப இம்பார்ட்டண்ட் அப்படின்னு சொல்வீங்க. ஜேகே உங்களையே ஒரு மாதிரி கோல்டு ஃபேஸில் பார்த்துன்னுக்குவாங்க. ஏன்னா நீங்கள் அவங்கள பார்த்துருக்க மாட்டீங்க, அவங்கக்கிட்ட பேசும் இருக்க மாட்டீங்க. சரி வா இங்கே உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு சோஃபா மேலே உட்கார வைக்குவாங்க உங்கள் மாமியார். ஜேகே கூட உங்கள் ஆப்போசிட்டில் உட்காருவாங்க. நீங்கள் ஹெட் டவுன் பண்ணிவிட்டு ஒரு மாதிரி நர்வஸாக,
அது வந்து சார் அப்படின்வீங்க. ஜேகே ஆ அப்படின்வாங்க. என்ன நீங்கள் சர்ன்னு கூப்பிட்டு இருக்குவீங்க. ஆக்சுவலி ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம். ம் சொல்லு அப்படின்வாங்க. அப்போ நீங்கள் அது வந்து அது நான் ஒரு முடிவு எடுத்திருக்கேன். என்ன முடிவு அப்படின்னு கேட்பாங்க. நீங்கள் வந்துட்டு ஒரு என்வலப் எடுத்து ஜேகே கிட்ட கொடுக்குவீங்க. ஜேகே அதை ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு அப்படின்னு ஸ்மைல் பண்ணுவாங்க. அப்போ ஜேகேயோட அம்மா என்ன இருக்குது ஜேகே அதில் அப்படின்வாங்க. அந்த அந்த பேப்பரை அவங்க அம்மா கிட்ட கொடுக்குவாங்க. அப்போ அவங்க அம்மா டிவோர்ஸா என்ன வையன் அப்படின்வாங்க. இவ்வளோ பெரிய முடிவை நீ ஒண்டியா எப்படி எடுத்த அப்படின்னு கேட்குவாங்க. அப்போ ஜேகே இந்த மாதிரி பெரிய பெரிய டிசிஷன் எடுக்கிறதுல அவள் தான் குயின் ஆச்சு அம்மா, இதெல்லாம் அவளுக்கு ஒன்றும் புது விஷயம் இல்லையே அப்படின்வாங்க. இதை பாருங்கள் சார், நீங்கள் எப்படி வேணுமா இருந்தாலும் எடுத்துக்கோங்க, ஆனால் எனக்கு இந்த டிவோர்ஸ் வேணும். நீங்கள் என்னை கல்யாணம் பண்ணிக்கிந்த நம்மளோட அந்த குழந்தைக்காக தான். இன்ஃபேக்ட் இந்த வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே நம்ம கல்யாணத்துக்கு ஒத்துக்குந்த அந்த குழந்தைக்காக தான். இப்போ அந்த குழந்தையே இல்லைன்னு அப்படின்ட்டு இந்த ரிலேஷன்ஷிப்க்கு வேல்யூவே இல்லை அப்படின்னு சொல்வீங்க. என்ன சொல்கிற வையன் நீ? ஆமாம் அத்தை, பாவம் அவர் என்னை ஃபோர்ஸ்ஃபுல்லாக கல்யாணம் பண்ணிக்கிட்டு எவ்வளோ கஷ்டப்பட்டாருன்னு எனக்கு தான் தெரியும். மேபி எனக்கும் அவருக்கும் செட் ஆகலைன்னு தெரியுது. அதுக்கு தான் அந்த கடவுளை நம்ம குழந்தைய அவர்கிட்ட கூப்பிட்டுக்கினாரு. அட்லீஸ்ட் இப்போவாவது இவங்க 2 பேரும் சந்தோஷமாக இருக்கட்டும் அத்தை, அதனால தான் இந்த டிவோர்ஸ் கொடுக்குறேன். அவங்க 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிருங்க. ஹானி மேம் கிட்ட பேசி கன்வின்ஸ் பண்ணுங்க, இல்லைன்னா நான் போய் பேசி கன்வின்ஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்வீங்க. அப்போ ஜேகே ஷட் அப், ஜஸ்ட் ஷட் அப் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் அப்படியே ஃப்ளின்ச் ஆகிடுவீங்க. என்னடி நினச்சிட்டு இருக்கேன் உன் மனசில்? நீ என்ன பெரிய இவ்வளோ நீயா வந்த டிவோர்ஸ் கொடுக்குறேன்னு சொன்னேன், இப்போது நீ எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறியா? ஒன்றும் தேவையில்லை. இப்போ உனக்கு என்னடி, டிவோர்ஸ் தானே வேணும், கூட அந்த பேப்பர்ஸ் அப்படின்வாங்க. அப்போது உங்கள் மாமியாரும் ஜேகேயோட பாட்டியும் ஏய் ஜேகே பைத்தியக்கார மாதிரி பேசாத அப்படின்வாங்க. பைத்தியக்கார மாதிரி பேசின்னுக்கிறது நான் இல்லைம்மா, அதோ இந்த பெரிய மனுஷி தான். இவ்வளோ நாள் என் கூட இருந்தால அவளுக்கு என் மனசில் என்ன இருக்குன்னு புரியவே இல்லையேம்மா. இல்லை புரிஞ்சாலும் புரியாத மாதிரி நடிக்கிறாளா? ஜேகே நீ சும்மா இரு, நம்ம பேசுகிறோம் அப்படின்வாங்க. அப்போது அவங்க பாட்டி உங்களையே பார்த்து, பையன் முதல்ல குழந்தைக்காக தான் அவங்க 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வச்சோம், ஆனால் நீ நம்ம கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணதுக்கப்புறமா நம்ம எவ்வளோ சந்தோஷமாக இருந்தோம் தெரியுமா? உன் மாமியார் அடிக்கடி சொல்வா, என் பிள்ளைய என் மருமக எவ்வளோ நல்லா பார்த்துக்கிறா, நான் எந்த மாதிரி மருமக வேணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தேனோ அதே மாதிரி கிடைச்சிருக்கான்னு சந்தோஷமாக சொல்வா தெரியுமா? இப்போது உன் வயிற்றில் நம்ம குடும்ப வாரிசு இல்லைன்னு இருந்தோ நீ நம்மளோட மருமக இல்லைன்னு ஆயிடுச்சா? பாட்டி ப்ளீஸ் பாட்டி என்னை புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்வீங்க. அப்போது உங்கள் பாட்டி ஏதோ சொல்ல வருவாங்க. அதுக்குள்ளே ஜேகே உனக்கு என்ன, டிவோர்ஸ் தானே, நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. உங்கள் கண்ணில் ஃபுல்லாக டியர்ஸ் ஃபார்ம் ஆகிடும். நீங்கள் ஸ்லோவாக உங்கள் ஹெட் லிஃப்ட் பண்ணி ஜேகேயை பார்க்குவீங்க. தேங்க்யூ சார் அப்படின்னு சொல்லிவிட்டு உங்கள் வெட்டிங் ரிங்கை கழட்டிட்டு அந்த டேபிள் மேலே வைக்குவீங்க. அப்படியே உங்கள் தாலியை கழட்ட போவீங்க. பட் உங்களுக்கு மனசே வராது, கழட்டவே ரொம்ப கஷ்டப்படுவீங்க. அப்போ ஜேகே உங்களையே பார்த்து சேடாக ஸ்மைல் பண்ணிவிட்டு, பரவாயில்ல, கோர்ட்டில் டிவோர்ஸ் எல்லாம் ஆனதுக்கப்புறமா கழட்டி கொடுத்தனுப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் ஹெட் டவுன் பண்ணிவிட்டு அப்படின்னு சொல்லி ஹெட் நோட் பண்ணுவீங்க. ஜேகேயோட அம்மாவும் பாட்டியும் தயவுசெய்து 2 பேரும் பொறுமையாக யோசித்து முடிவெடுங்க ப்ளீஸ் அப்படின்வாங்க. அப்போ ஜேகே மா இதில் யோசிக்கிறதுக்கு எதுவுமே இல்லை, அவ்வளோதான், அவள் சொன்ன மாதிரி அந்த குழந்தையே இல்லைன்னு பின்ட்டு இவளுக்கும் எனக்கும் எந்த ரிலேஷன்ஷிப்பும் இல்லைம்மா அப்படின்வாங்க. உங்களுக்கு பயங்கர ஹர்ட் ஆகிடும். நீங்கள் உங்கள் பேக்கை டைட்டாக பிடிக்குவீங்க. சரிங்க அத்தை, சாரி ஆண்டி, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து வெளியே போயிடுவீங்க. நீங்கள் போன டைரெக்ஷன்லேயே பார்த்து ஜேகே சேடாக ஸ்மைல் பண்ணுவாங்க. உங்கள் மாமியார் பயங்கரமாக அழுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. உங்கள் பாட்டி சமாதானம் பண்ணிக்குவாங்க. அழாத, சமாதானம் பண்ணிக்கோமா. எப்படி அத்தை,
இப்போ தான் பேர குழந்தைய எழுந்துட்டு அந்த துக்கத்துலேருந்து எப்படியோ வெளியே வந்துன்னுக்குறோம், அதுக்குள்ளே இவ்வளோ பெரிய விஷயம் அப்படின்வாங்க. அப்போ ஜேகேயோட அப்பா, ஜேகே அவள் தான் சின்ன பொண்ணு ஏதோ சொன்னான்னா நீயும் அவ்வளோ சீக்கிரம் அப்படியா ரியாக்ட் பண்ணுவேன், யோசிச்சு இல்லையா ஜேகே பேசுறது அப்படின்வாங்க. அப்பா நான் எல்லாம் யோசிச்சு தான் பேசியிருக்கேன், அவள் சொல்கிறது கூட உண்மைதாப்பா. ஃபோர்ஸ்ஃபுல்லாக 2 பேரும் கஷ்டப்பட்டு வாழ்கிறத விட சந்தோஷமாக பிரிஞ்சிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அங்கேருந்து ஆஃபீஸுக்கு கிளம்பி போயிடுவாங்க. இப்படியே டைம் டே ஸ்கிப் ஆகிட்டே இருக்கோ. உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஜேகே பிரிஞ்சு இருக்கிறது. ஜேகே கற்று கேட்கவே கேட்காதீங்க. அந்த ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன் கோவத்தை ஆஃபீஸில் இருக்கிறவங்க மேலெல்லாம் காட்டினுக்குவாங்க. ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ஆகிட்டுக்குவாங்க. எம்ப்ளாயீஸ் எல்லாம் இன்னும் பயப்படுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டுக்குவாங்க. அந்த சியர்ஃபுல்லான ஜங்குக் இல்லவே இல்லை இப்போது. பட் நீங்களும் ஜேகேயும் அடிக்கடி ஃபேஸ் டு ஃபேஸ் வந்துன்னுக்குவீங்க. அது கோஇன்சிடென்ஸ் எல்லாம் கிடையாதுங்க. நீங்கள் வந்துட்டு சில கம்பெனிஸ்க்கு இன்டர்வியூஸ்க்கு எல்லாம் அப்ளை பண்ணியிருக்குவீங்க. ஸோ அவங்க வந்துட்டு உங்களை ஃபாலோ பண்ணுறது, உங்களை பஸ் ஸ்டாப்பில் பார்க்குறது, அந்த மாதிரிலாம் பண்ணினுக்குவாங்க. இதில் ஒரு கோஇன்சிடென்ஸ் என்னன்னா, உங்களுக்கு ஆக்சிடெண்ட் ஆன இடத்துல எவ்ரி மந்த் அதே டேட்க்கு 2 பேரும் போய் அந்த இடத்துல ஃப்ளவர் பொக்கே வச்சுட்டு வந்துன்னுக்குவீங்க உங்கள் குழந்தை ஞாபகமாக. அப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் கூட பார்த்து நின்றுக்குவீங்க நீங்கள் 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பிரிஞ்சதுக்கப்புறமா. இப்போது உங்களுக்கு ஒரு கம்பெனியில் ஜாப் கிடச்சிருக்கோ, நீங்கள் வந்துட்டு நார்மல் லைஃப் ரொட்டீன் ஆகிட்டுக்கோ உங்களுது. பட் இருந்தாலும் ஜங்குக் பற்றி யோசிக்காத நாளே இல்லை. உங்கள் குழந்தைகிட்ட டெய்லி பேசினுக்குவீங்க ஒரு ஸ்டாரை பார்த்து. அதே மாதிரி ஜேகே கூட எவ்ரி நைட் தூங்குறதுக்கு முன்னாடி அந்த ஸ்டார்கிட்ட பேசிட்டு தான் தூங்கினுக்குவாங்க, அவங்க குழந்தைகிட்ட பேசுகிற மாதிரி. டைம் டேஸ் மந்த்ஸ் ஸ்கிப் ஆயிருக்கும். இப்போல்லாம் நீங்கள் அடிக்கடி ஜேகே பார்த்துனுக்க மாட்டீங்க. அது உங்களுக்கு ஒரு மாதிரி ஃப்ரஸ்ட்ரேட்டிங்காக இருந்திருக்கும். உங்களுக்கு அந்த கம்பெனியில் ஒரு ஃப்ரெண்டு கூட கிடச்சிருக்குவாங்க, சனான்னு சொல்லிட்டு. அவங்க உங்ககிட்ட ரொம்ப ஸ்வீட்டாக இருந்திருக்குவாங்க. நீங்கள் புதுசாக ஜாயின் பண்ணப்போ உங்களுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்குவாங்க. இப்போ நீங்கள் வேலை செஞ்சுன்னுக்குவீங்க பிஸியாக. வையன், அந்த ப்ரெசன்டேஷன் இதெல்லாம் ரெடி பண்ணிட்டியாடி? பண்ணியிருக்கிறேடி, லாஸ்ட்டில் இருக்கேன், கொஞ்சம் தான், ஒரு 5 மினிட்ஸில் பண்ணிவிடுவேன் அப்படின்னு சொல்வீங்க. என்னடி மத்தியானம் மீட்டிங் இருக்குது, இன்னும் 5 மினிட்ஸில் ரெடி பண்ணிவிடுவேன், இவ்வளோ கூலாக சொல்கிற அப்படின்வாங்க. சொல்லுவேடி, நீ பண்ண வேண்டிய வேலையெல்லாம் நான் உக்காந்து பண்ணின்னுக்கிறேன், அதில் வேற குறை சொல்கிறியா அப்படின்னு சொல்வீங்க. அப்போ அவங்க, குறை சொல்லடி, கரெக்ட் டைமுக்கு ப்ரெசன்டேஷன் ரெடி பண்ணலைன்னா அந்த பாஸ் பற்றி தெரியும் இல்லை உனக்கு. அதுவும் இல்லாமல் என் பையன் கையே விடுறதில்லடி, எனக்கு வேலையே செய்கிறதுக்கு ஆகுறதில்ல அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நீங்கள், அவனால தான் இந்த வேலையே நான் செஞ்சுன்னுக்கிறேன், இல்லைன்னா உனக்காகலாம் யார் செய்வா அப்படின்னு சொல்வீங்க. அடி பாவி, நீங்கள் வந்தப்போ உனக்கு சப்போர்ட் பண்ணது நான், என் பையன் கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் ஸ்மைல் பண்ணிவிட்டு அந்த வேலையை செஞ்சுன்னுக்குவீங்க. ஒரு வழியாக அந்த ப்ரெசன்டேஷன் எல்லாத்தையுமே முடிச்சிருக்குவீங்க. இப்போது அந்த ஆஃபீஸ்லேருந்து மீட்டிங் வந்திருக்குவாங்க. ஆனால் ப்ரெசன்டேஷன் கொடுக்க போகிறது சனாதா. நீங்கள் வந்துட்டு உங்கள் ஆஃபீஸ் டெஸ்க் மேலே, அப்பா முதுவெல்லாம் வலிக்குதுடா அப்படின்னு சொல்லிட்டு இப்படி திரும்பி பார்க்குவீங்க. பார்த்தா அந்த பென்ட்ரைவ் அங்கேயே இருக்கும். ஐயோ, இவ பென்ட்ரைவ் இங்கேயே விட்டுட்டு போயிட்டாளே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பென்ட்ரைவ் எடுத்துன்னு கான்ஃபரன்ஸ் ரூம் பக்கம் ஓடி போவீங்க. தட்டுன்னு கான்ஃபரன்ஸ் ரூம் டோர் ஓப்பன் பண்ணிவிட்டு, சனா என்னடி பென்ட்ரைவை விட்டுட்டு வந்திருக்கே, இது இல்லாமல் ப்ரெசன்டேஷன் எப்படி கொடுக்குவேன் அப்படின்வீங்க. அப்போது சனா வந்துட்டு அவங்க ரைட் சைடில் பார்த்து, பையன் சும்மா இரண்டி அப்படின்வாங்க. எதுக்குடி அவங்க பார் அப்படின்வாங்க. அப்போ நீங்கள் உங்கள் ரைட் சைடில் திரும்பி பார்ப்பீங்க. ஃபுல் ஷாக்கு, அப்படியே ஃப்ரீஸ் ஆகிடுவீங்க. ஏன்னா ஜேகே அவங்க கூட இன்னும் கொஞ்சம் பேர் எல்லாருமே உட்காந்துக்குவாங்க. அப்போ உங்கள் பாஸ் வந்துட்டு, மிஸ் பையன் என்னது இது பிஹேவியர், இப்படி தான் கான்ஃபரன்ஸ் ரூமுள்ள பர்மிஷன் இல்லாமல் வருவீங்களா? உங்கள் வேறு கம்பெனிலேருந்தெல்லாம் வந்திருக்காங்க, கொஞ்சம் கூட மேனர்ஸ் இல்லை அப்படின்வாங்க. அப்போ நீங்கள், சாரி சார், நான் இன்னும் மீட்டிங் ஸ்டார்ட் ஆகலைன்னு நினச்சிட்டேன். சரி போ இங்கேருந்து அப்படின்வாங்க. அப்போ ஜேகே, இட்ஸ் ஓகே மிஸ்டர் லியாம், பாவம் அதான் அவங்க சொல்கிறாங்கல்ல, அவங்களுக்கு இன்னும் மீட்டிங் ஸ்டார்ட் ஆயிருந்து தெரியலன்னு அப்படின்னு சொல்லுவாங்க. சரி நம்ம ப்ரெசன்டேஷன்ஸ் பார்க்கலாமா அப்படின்வாங்க ஜேகே. அப்போ அவங்க, யா ஷுர் மிஸ்டர் ஜான் அப்படின்னு சொல்லிட்டு, சனா ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படின்வாங்க. நீங்கள் மெதுவாக அங்கேருந்து வெளியே போவீங்க. பட் ஜேகே வந்துட்டு உங்களையே பார்த்துன்னுக்குவாங்க.
ஒரு வழியாக மீட்டிங் எல்லாம் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சிருக்கோம். அப்போது ஜேகே வந்துட்டு, இம்ப்ரெஸ்ஸிவ் மிஸ் அனா, உங்களோட ஐடியாஸ் எல்லாம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அப்படின்வாங்க. சார் ஆக்சுவலி இது வந்து என்னோடய ஃப்ரெண்டு வயந்தான் பண்ணுது, நான் ஜஸ்ட் ப்ரெசன்டேஷன் கொடுத்த அவ்வளோதான் அப்படின்னு சொல்வாங்க அவங்க. அப்போ ஜேகே, ஓ வயனா, ஐ எம் இம்ப்ரெஸ்ட் அப்படின்வாங்க. மிஸ்டர் லியான், அவங்கள நான் மீட் பண்ணலாமா அப்படின்னு உங்கள் பாஸ்கிட்ட கேட்குவாங்க. யா தாராளமாக மீட் பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு, சனா வயன்கிட்ட கூட்டிகிட்டு போ அப்படின்னு சொல்லியிருக்காங்க உங்கள் பாஸு. அப்போது ஜங்குக்கு சனா கூட்டிகிட்டு வந்திருக்குவாங்க. அவங்க கூட ஒரு லேடி கூட வந்திருக்குவாங்க. நீங்கள் பிஸியாக லேப்டாப்பில் ஏதோ செஞ்சுக்குவீங்க. அப்போ ஜேகே அப்படின்வாங்க. நீங்கள் அவங்கள பார்த்து டக்குன்னு எந்திரிச்சு நிற்குவீங்க. வயன், இவர் மிஸ்டர் ஜியான், நம்ம கம்பெனி கூட கொலாப் பண்ணுறாங்க சார், இதுதான் வயன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓ ஐ எம் இம்ப்ரெஸ்ட் மிஸ் வயன் அப்படின்வாங்க. நீங்கள் ஒரு மாதிரி கன்ஃபியூஸ்டாக பார்க்குவீங்க. அப்போ சனா, அவங்கக்கிட்ட உன் ப்ரெசன்டேஷன் பற்றி சொன்னேன், அவங்களுக்கு உன்னோட ஐடியாஸ் ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நீங்கள் தேங்க்யூ சார் அப்படின்னு சொல்வீங்க. அப்போது எப்படி இருந்தாலும் நம்மளாம் ஒன்றா தானே வேலை செய்ய போகிறோம், ஹோப் வி போத் வில் கெட் அலாங் அப்படின்னு உங்களையே பார்த்து ஒரு மாதிரி இன்டிமிடேட்டிங் கேஸோடு உங்களை பார்க்குவாங்க. நீங்கள் எஸ் சார் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு மாதிரி ஆக்வர்டாக ஸ்மைல் பண்ணுவீங்க. மிஸ் வயன் அண்ட் மிஸ் அனா, இது என்னோடய ஃபியான்ஸே லியா அப்படின்வாங்க. இங்கே டக்குன்னு தலையை தூக்கி ஜேகே பார்க்குவீங்க. லியா வந்துட்டு ஒரு மாதிரி ஸ்வீட்டாக ஸ்மைல் பண்ணிக்குவாங்க. ஜேகே ஒரு மாதிரி ஸ்மோக் பண்ணி ஸ்மைல் பண்ணிக்குவாங்க. நீங்களும் சனாவும் லியாவே பார்த்துட்டு ஹலோ மேம் அப்படின்னு சொல்லிட்டு விஷ் பண்ணியிருக்கீங்க. லியா, கிளம்பலாமா, நம்மளோட டின்னர் டேட்டுக்கு டைம் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது ஜேகே கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க 2 பேரும் அங்கேருந்து கிளம்பிருக்குவாங்க. நீங்கள் அவங்க போன டைரெக்ஷன்லேயே பார்த்துன்னுக்குவீங்க. உங்கள் கண்ணில் ஃபுல்லாக டியர்ஸ் ஃபார்ம் ஆகிருக்கோம். 2 பேரோட ஜோடி செம்மையாக இருக்கு இல்லையாடி அப்படின்வாங்க உங்கள் ஃப்ரெண்டு. அப்போ தான் நீங்கள் உங்கள் ரியாலிட்டிக்கு வருவீங்க. ஆமாம் 2 பேரும் செம்மையாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் அப்படியே உட்காந்து வேலை செய்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடுவீங்க. சனாவும் அதை பெருசாக எடுத்துக்காமல் அங்கேருந்து போயிடுவாங்க அவங்க வேலை பார்த்துன்னு. இன்றைக்கி உங்களுக்கு அந்த ஆக்சிடெண்ட் நடந்தனால நீங்கள் அந்த ரோடு கிட்டே ஒரு ஃப்ளவர் புக் எடுத்துகிட்டு போயிட்டு சைடில் வச்சுட்டு அங்கே ஒரு சைடில் ஃபுட்பாத் இருக்கோ அது மேலே உக்காந்து, கொக்கோபீன் எப்படி இருக்க, நல்லா இருக்கியா, உங்ககிட்ட ரொம்ப விஷயம் பேசணும், உன்னை நான் ரொம்ப மிஸ் பண்ணேன். ஃபஸ்ட்டு என்ன தெரியுமா, ரொம்ப நாளைக்கு அப்புறமா உங்கள் அப்பாவை பார்த்தேன். ஆனால் அவர் மூவ் ஆயிட்டார். பரவாயில்ல, அதுக்கு தானே நான் அவரை விட்டுட்டு வந்தேன். ஆனால் எனக்கு ஒரு டவுட்டு கொக்கோபீன், அவர் ஆனியை தானே லவ் பண்ணின்னு இருந்தார், எதுக்காக லியா கூட என்கேஜ்மெண்ட் பண்ணிக்கிட்டாரு? மேபி ஆனி இவர் கூட கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ஒத்துக்கலன்னு தெரியுது. அதுவும் கரெக்டாக, அவங்களுக்கு எல்லாமே தெரியும். அப்போ இவருக்கு தெரியாதா? இவங்களுக்கும் தெரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன்ல. விடு கொக்கோபீன், அவங்க பர்சனல் லைஃப்பில் நம்ம இதுக்காக அவ்வளோ தலைக்கெடுத்துக்கணும் இல்லை. எனக்கு தெரியும் உன்னை பார்க்குறதுக்கு உங்கள் அப்பா வருவாருன்னு. இல்லை அவங்களோட ஃபியான்ஸை கூட ஏதாவது பிளான் இருந்தால் மேபி ஸ்கிப் பண்ணிடுவாங்க. நீ ஒன்றும் கோச்சிக்காத, அதான் அம்மா வந்துட்டல்ல. சரி, இப்போ நான் கிளம்புறேன், டைம் ஆயிடுச்சு, பாய் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் அங்கேருந்து எந்திரிச்சு போயிருக்குவீங்க. இப்போது அதை இடத்துக்கு இன்னொருத்தர் வருவாங்க. யார் என்ன, ஜங்குக்கு. நீங்கள் வச்ச ஃப்ளவர் புக்கை பார்த்து, ஓ அதுக்குள்ளே உங்கள் அம்மா வந்துட்டு போயிட்டாளா? உங்கள் அம்மா ரொம்ப பிடிவாத காரி கொக்கோபீன். ரொம்ப நாளைக்கு அப்புறமா அவளை பார்த்தேன், அவளை ரொம்ப மிஸ் பண்ணுறேன் கொக்கோபீன். அவள் ஏன் புரிஞ்சிக்க மாட்டேன்றா? அப்பாவுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுறீங்களா? உங்கள் பக்கத்தில் சாமி இருந்தா அவங்கக்கிட்ட கொஞ்சம் சொல்லுங்கள், அம்மா மனசை மாற்ற சொல்லி அப்படின்னு சொல்லிவிட்டு, நீ சந்தோஷமாக இருக்க தானே, அப்பா கிளம்புறேன், பாய் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்கள அங்கேருந்து கிளம்பிருக்குவாங்க. இப்படியே டேஸ் எல்லாம் ஸ்கிப் ஆகிருக்கும். ஜேகே வந்துட்டு அடிக்கடி உங்கள் ஆஃபீஸ்க்கு வந்துன்னுக்குவாங்க, சும்மா வேலை ரீசன் சொல்லிவிட்டு. கூட லியா கூட வந்துன்னுக்குவாங்க. உங்களுக்கு அவங்க 2 பேரை ஒன்றா பார்த்து பயங்கர ஜெலஸ் ஆகிருக்கோ. ஜேக்குக்கு தெரியும் உங்களுக்கு ஜெலஸ் ஆகிருக்கிறது. அவங்க வேணும்ன்ட்டு ரொம்ப அதிகமாக பண்ணிக்குவாங்க. இப்போ நீங்கள் உங்கள் பாஸ் கேபினில் ஃபைல்ஸ் ஏதோ தேடினுக்குவீங்க, இம்பார்ட்டண்ட்டான ஃபைல் ஏதோ
தேடிட்டு திரும்பிங்க பார்த்தா ஜேகே நின்னுக்குவாங்க. அப்படியே ஃப்ளின்ச் ஆகிடுவீங்க. என்ன வயன், பயந்துட்டியா? இல்லை சார், சடனாக திரும்பினேன் இல்லையா அதான் அப்படின்வீங்க. அப்போ ஜேகே என்ன பண்ணின்னு இருந்த அப்படின்னு அப்படியே நடந்துன்னு வந்துன்னுக்குவாங்க. நீங்கள் பேக்வர்ட் டைரெக்ஷனில் போயின்னுக்குவீங்க. அது ஒரு ப்ராஜெக்ட் ஃபைலில் எடுத்துன்னு வர சொன்னாங்க பாஸ் அப்படின்னு சொல்வீங்க. எதுக்கு இவ்வளோ பயப்படுற? நான் ஒன்றும் பயப்படலையே. அப்போ எதுக்கு இவ்வளோ ஸ்டட்டர் பண்ணின்னுக்கிற அப்படின்வாங்க. அது வந்து எனக்கு குளிர்து, ஏசி ஆனில் இருக்குல்ல அதான் அப்படின்னு சொல்வீங்க. ரொம்ப நல்ல ரீசன். அப்படி பேசிகிட்டே உங்களையே பார்த்து ஃப்ரண்ட்டில் நடந்துன்னு வந்துன்னேக்குவாங்க. நீங்கள் பேக்வேர்டில் போயின்னுக்குவீங்க. பட் உங்களோட பேட் லக், உங்கள் பேக் சைடில் ஒரு வால் இருக்கும். அந்த வாலில் போய் பின் ஆகிடுவீங்க. ஜேகே உங்கள் கிட்டே வந்து நின்றுட்டு ஃபுல்லாக உங்கள் மேலே லீன் ஆகிட்டு உங்கள் ஃபேஸ் கிட்டே லீன் ஆவாங்க. என்னாச்சு வயன், நர்வஸாக இருக்கே அப்படின்வாங்க. நீங்கள் எப்படி கிட்டே நின்று பேசுகிறத யாராவது பார்த்தா தப்பாக நினைக்குவாங்க சார். ஏன், எதுக்கு தப்பாக நினைக்குவாங்க? அப்போ நீங்கள் ஹெட் லிஃப்ட் பண்ணிவிட்டு ஜேகேயை பார்த்து, ஒரு பாஸ் எம்ப்ளாய்கிட்ட இவ்வளோ க்ளோஸாக நின்று பேசுகிறத பார்த்தா ஆப்வியஸாக தப்பாக தான் நினைக்குவாங்க. ஓ கரெக்ட் இல்லை, நான் உன்னோட பாஸ். எங்கள் 2 பேர் நடுவில் தான் எந்த ரிலேஷன்ஷிப்பும் இல்லையே. சாரி. அதுவும் இல்லாமல் என் ஃபியான்ஸே லியா இதை ஏதாவது பார்த்துட்டா பாவம், அவள் ரொம்ப ஃபீல் பண்ணுவான் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படியே பின்னாடி போவாங்க. உங்கள் கண்ணில் ஃபுல் டியர்ஸ் ஃபார்ம் ஆகிடும். பட் இருந்தாலும் அதை அப்படியே கண்ட்ரோல் பண்ணிவிட்டு, சார் உங்கள்கிட்ட ஒரு விஷயம் கேட்கலாமா அப்படின்வீங்க. என்ன கேளு. இல்லை, உங்கள் பர்சனல் விஷயம் கேட்குறேன்னு தப்பாக எடுத்துக்காதீங்க. நீங்கள் ஹானி மேமை தானே கல்யாணம் பண்ணிக்கிற ஐடியாவில் இருந்தீங்க. இப்போது லியா மேம் கூட. ஓ அதுவா, ஆக்சுவலி ஹானியை நான் லவ்வே பண்ணல. ஸோ எனக்கு அவளை கல்யாணம் பண்ணிக்கிற இன்ட்ரெஸ்ட்டே வரல. லியாவை எதுக்காக கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ஒத்துக்குனேன்னா, அவள் வந்துட்டு எந்த ஒரு சின்ன டிசிஷன் எடுக்கணுன்னாலும் என்கிட்ட கேட்டு டிஸ்கஸ் பண்ணி தான் டிசைட் பண்ணுவான் அப்படின்வாங்க. அது உங்களுக்கு ஒரு மாதிரி ஹர்ட் ஆகிருக்கும். ஏன்னா நீங்கள் வந்துட்டு அவங்கக்கிட்ட எதுவுமே கேட்காத டிசைட் பண்ணிடுறீங்கன்ற மாதிரி ஒரு மாதிரி குத்தி காமிக்கிற மாதிரி சொல்லியிருக்குவாங்க. எனிவே கங்க்ராட் சார் அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கேருந்து நீங்கள் வெளியே போயிடுவீங்க. ஜேகே நீங்கள் போன டைரெக்ஷன்லேயே பார்த்து ஸ்மைல் பண்ணிவிட்டு, உன் கண்ணே வேறு சொல்லுது, நீ வாயிலே வேறு ஏதோ சொல்கிற, பார்க்கலாம் எவ்வளோ நாளைக்கு உன் ஜெலசியை கண்ட்ரோல் பண்ணுவேன்னு அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்களே சொல்லிக்குவாங்க. இப்படியே டைம் அண்ட் டே ஸ்கிப் பண்ணியிருக்கோம். ஜேகே ரொம்ப ரேராக தான் வந்துன்னுக்குவாங்க, அடிக்கடி வந்துன்னுக்க மாட்டாங்க. பட் எப்போ வந்தாலும் அவங்க கூட லியா வந்துன்னுக்குவாங்க. உங்களுக்கு அது ஒரு மாதிரி இரிட்டேட்டிங்காக இருந்திருக்கும். இன்றைக்கி நீங்கள் வேலை செஞ்சுன்னுக்குவீங்க உங்கள் ஆஃபீஸில். வையன் பாஸ் கூப்பிட்டுன்னுக்குறாங்கடி அப்படின்வாங்க. என்னையா, எதுக்குடி? எனக்கு என்னடி தெரியும், கூப்பிட சொன்னாங்க கூப்பிட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டு உங்களோட கலீக் வந்து சொல்லிட்டு போயிடுவாங்க. நீங்கள் என்ன மிஸ்டேக் பண்ணி தொலைச்சேன்னு தெரியலையே, இது ஒன்றும் உனக்கு புதுசுலையே வையன், திட்டு வாங்குறதெல்லாம் ஒரு சாதாரணமான விஷயமாயிடுச்சு உனக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு நீங்களே சொல்லிக்கின்னு பாஸ் கேபின் போவீங்க. எக்ஸ்கியூஸ் மீ சார் அப்படின்னு. எஸ் கமின் வையன். சார் என்னை எதுக்காக கூப்பிட்டீங்க? இன்றைக்கி ஆஃப்டர்நூன் ஜியான் கம்பெனியில் மீட்டிங் இருக்குது, அதுக்கு நீங்கள் என் கூட வரீங்க. சார் நான் எதுக்கு? அந்த ப்ராஜெக்டை ஹேண்டில் பண்ணின்னுக்கிறது சனா தானே அப்படின்னு சொல்வீங்க. என்ன மிஸ் வையன், இங்கே யார் பாஸு, நானா நீங்களா? ஆஃப்டர்நூன் ரெடியாக இருங்க, மீட்டிங் போகிறோம் அப்படின்வாங்க. அப்போ நீங்கள் ஓகே சார் அப்படின்னு சொல்லிவிட்டு கேபின்லேருந்து வெளியே போவீங்க. வையன் எதுக்கு நீ மூஞ்சி எப்படி தொங்க போட்டுன்னுக்கிற அப்படின்வாங்க. நீ தானேடி அந்த ப்ராஜெக்டை ஹேண்டில் பண்ணின்னு இருந்த, இப்போ இவர் என்ன எதுக்காக நீ மீட்டிங் கூப்பிட்டுன்னுக்குறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஓ அதுவா, அன்றைக்கி ஞாபகம் இருக்கா, ஜியான் கம்பெனியோட பாஸ் மிஸ்டர் ஜான் ஜங்குக் அவங்க வந்து உங்ககிட்ட பேசினாங்கல்ல, அவங்க தான் சொன்னாங்க உன்னோட ஐடியாஸ் வந்துட்டு ரொம்ப நல்லா இருக்குது, அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்
ஃப்யூச்சரில் கூட இந்த மாதிரி சில ஐடியாஸ் வேணும், அதனால அந்த ப்ராஜெக்ட்டு உனக்கு ஹேண்ட் ஓவர் பண்ண சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க. என்னடி சொல்கிற? அவர் இந்த ப்ராஜெக்ட் எனக்கு ஹேண்ட் ஓவர் பண்ண சொன்னாரா? நீ தானேடி எல்லாத்தையும் பார்த்துக்கிந்த. ஒரே ஒரு தடவை ப்ரெசன்டேஷன் ரெடி பண்ணதுக்கு ஃபுல் ப்ராஜெக்டே என்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டா எப்படிடி அப்படின்னு சொல்வீங்க. ஏய், நான் ஹெல்ப் பண்ணுறேன் விட்ரி, எதுக்காக பயப்படுற அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படியே டைம் ஸ்கிப்பாக இருக்கும். இப்போ நீங்கள் ஜங்குக் கம்பெனியில் இருக்கீங்க உங்கள் பாஸ் கூட. எப்படியெல்லாம் லைஃப் சேஞ்ச் ஆகுதுல்ல. ஒரு காலத்தில் நான் இந்த கம்பெனியில் ஏதோ ஒரு சாதாரணமான எம்ப்ளாயாக இருந்தேன். அப்புறமா திடீர்னு இந்த கம்பெனியோட பாஸ்க்கு ஒய்ஃபாக இருந்தேன். இப்போ என்னடான்னா வேறு ஒரு கம்பெனியோட எம்ப்ளாயாக இருந்துக்குன்னு இந்த கம்பெனிக்கு கொலாபரேஷன் மீட்டிங் வந்திருக்கேன். இன்னும் என்னென்னலாம் சேஞ்ச் ஆக போதோ அப்படின்னு உங்களுக்கு நீங்களே யோசிச்சுருக்குவீங்க. உங்கள் பாஸோ ஜங்குக்கோ அவங்க கேபினில் உட்காந்து என்னமோ டிஸ்கஸ் பண்ணியிருக்குவாங்க. நீங்கள் வந்துட்டு வெளியே காரிடாரில் வாக் பண்ணியிருக்குவீங்க ஸ்லோவாக. ஏய் வயன், வாட் எ ப்ளசன்ட் சர்ப்ரைஸ், எவ்வளோ நாள் ஆச்சு உன்னை பார்த்து அப்படின்னு. வேறு யாரும் இல்லை, சஞ்சய் தான். எப்படி இருக்கே வயன் அப்படின்னு கேட்குவாங்க. நான் நல்லா இருக்கேன் சஞ்சய், நீங்கள் எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்பீங்க. நானும் சூப்பராக இருக்கேன். நீங்கள் பாஸை பார்க்க வந்தியா? பாஸ் வந்து ஒரு இம்பார்ட்டண்ட் மீட்டிங்கில் இருக்கார் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது ஆக்சுவலி என்னோடய பாஸ் தான் அவர் கூட மீட்டிங்கில் இருக்கார் அப்படின்னு சொல்வீங்க. நீ வேலை செய்கிறியா? அதுவும் வேற ஒரு கம்பெனியில்? எதுக்கு வையன்? சரி அதெல்லாம் விடு, குழந்தை எப்படி இருக்கு அப்படின்னு கேட்குவாங்க. நீங்கள் வந்துட்டு ஒரு மாதிரி சேடாக ஸ்மைல் பண்ணி ஹெட் டவுன் பண்ணுவீங்க. என்னாச்சு வையன்? ஆக்சுவலி எனக்கு ஒரு ஆக்சிடெண்ட்டில் அபார்ஷன் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்வீங்க. ஐம் சாரி வையன், எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லுவாங்க. இட்ஸ் ஓகே சஞ்சய், பரவாயில்ல அப்படின்னு சொல்வீங்க. வையன், நெக்ஸ்ட் மந்த்து என் கல்யாணம். உங்கள் வீட்டு அட்ரஸ் கொடுத்தா உன்னையும் பாஸையோ 2 பேரையும் இன்வைட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நீங்கள் ஆக்சுவலி நானும் அவரும் ஒன்றா இல்லை, நம்ம 2 பேருக்கும் டிவோர்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்வீங்க. என்ன வையன் சொல்கிற? ஒரே ஷாக்கிங் நியூஸாக கொடுத்துன்னுக்குற அப்படின்வாங்க. என்ன ப்ராப்ளம்? ப்ராப்ளம் எல்லாம் எதுவும் இல்லை, ஜஸ்ட் ஒரு பர்சனல் இஷ்யூஸ் அப்படின்னு சொல்வீங்க. இட்ஸ் ஓகே, நீயாவது என் கல்யாணத்துக்கு வர இல்லை அப்படின்னு கேட்குவாங்க. யா கண்டிப்பாக வரேன் சஞ்சய் அப்படின்னு சொல்வீங்க. பட் நீங்கள் பேசின்னுக்கிறது வந்துட்டு ஜேகே அவங்களோட கேபினில் உட்காந்து அவங்களோட கிளாஸ் வால்ஸ் இருக்கும் இல்லை, அதுலேருந்து உங்களை பார்த்துன்னுக்குவாங்க. அவங்களுக்கு வெளியிலேருந்து எல்லாம் தெரிஞ்சுன்னுக்கோ, பட் வெளியில் இருக்கிறவங்களுக்கு உள்ளே என்ன நடக்குதுன்னு தெரியல, அந்த மாதிரி ஒரு கிளாஸ் அது. லியா, நீயே மிஸ்டர் லியாமை எட்டுன்னு போய் நம்ம ஆஃபீஸை சுற்றி காமிக்கக்கூடாது, அதுக்கப்புறமா மீட்டிங் கண்டினியூ பண்ணலாம், கொஞ்சம் நேரம் பிரேக் எடுத்துக்கிட்டோம் அவங்க கூட, அவங்களுக்கு ஏதாவது ஸ்நாக்ஸ் காஃபி டீ ஏதாவது அரேஞ்ச் பண்ணு அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்கள வெளியே அனுப்புவாங்க. இன்னொரு பக்கம் ஜேகே வந்துட்டு ஃபுல் கோமாக எழுந்திரிச்சு வந்து உங்கள் பக்கத்தில் நிற்கிவாங்க. மிஸ்டர் சஞ்சய், உங்களுக்கு இப்படி பேசி நிற்கிறதா சேலரி தரேனா அப்படின்னு கேட்குவாங்க. சாரி சார், பையனை பார்த்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு, அதான் பேசிகிட்டு இருந்தேன். பேசியிருந்தாச்சா, இப்போ போய் உங்கள் வேலையை பாருங்கள் அப்படின்வாங்க. உங்களை பார்த்துட்டு உங்கள் கையை பிடிச்சி தரன்னு உங்கள் கேபின்குள்ளே கூட்டிகிட்டு போயிடுவாங்க. கேபின் டோர் லாக் பண்ணிவிட்டு உங்களை வாலுக்கு பின் பண்ணி உங்கள் கிட்ட வந்து உங்களையே பார்த்துன்னுக்குவாங்க. நீங்கள் வந்துட்டு சார் என்ன பண்ணின்னுக்கிறீங்க சார், என்னை விடுங்க சார் அப்படின்னு சொல்வீங்க. எதுக்குடி? அவன்கிட்ட நல்லா சிரித்து பேசிகிட்டு இருந்தேன், நான் கிட்ட வந்தால் மட்டும் உனக்கு இரிட்டேட் ஆகுதா? வெறும் கிட்ட வரதில்லடி, பேசினா கூட என்கிட்ட கரெக்டாக பேசுறதில்ல, அவ்வளோ என்னடி உனக்கு என் மேலே கோவம் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கிட்ட இன்னும் லீன் ஆவாங்க. சார் நம்ம ஆஃபீஸில் இருக்கோம் சார், பிஹேவ் யுவர் செல்ஃப் அப்படின்னு சொல்வீங்க. பிஹேவ் யுவர் செல்ஃப்னு எனக்கா சொல்கிற? அது ஃபஸ்ட்டு உனக்கு நீ சொல்லிக்கோ. எல்லார்கிட்டையும் நல்லா தான் பிஹேவ் பண்ணுறேன், என்கிட்ட மட்டும் எதுக்குடி யாரோ கிட்ட பிஹேவ் பண்ண மாதிரி பண்ணுறேன்? சார் நான் உங்ககிட்ட எப்படி பிஹேவ் பண்ணால் உங்களுக்கு என்ன? நீங்கள் ஏன் பற்றி கான்சென்ட்ரேட் பண்ணுறதை விட்டு உங்கள் ஃபியான்ஸி மேலே கான்சன்ட்ரேஷன் பண்ணுங்கள், என்னை விடுங்க நான் போகணும் அப்படின்னு சொல்வீங்க. பட் ஜங்குக் வந்துட்டு உங்களை விடுற ஐடியாலே இல்லை, இன்னும் உங்கள் கிட்ட வந்துடுவாங்க. அவங்களோட பாடி ஃபுல்லாக உங்கள் பாடி மேலே ப்ரெஸ் பண்ணியிருக்குவாங்க. என்னோடய கான்சன்ட்ரேஷன் எப்போவுமே என் பொண்டாட்டி மேலே தான் இருக்குது,
நீ ஒன்றும் சொல்லித்தர தேவையில்லை அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு ரொம்ப ஹர்ட் ஆகிடும், உங்கள் கண்ணில் ஃபுல்லாக டியர்ஸ் ஃபார்ம் ஆகிடும். ஏன்னா அவங்க பொண்டாட்டின்னு உடனே அவங்களுக்கு சொல்லியிருக்கிறாங்கன்னு நினச்சிக்குவீங்க. உங்கள் 2 கையும் ஜேகே செஸ்ட் மேலே வச்சு ஃபுல் ஹார்டாக புஷ் பண்ணிவிட்டு அங்கேருந்து வெளியே போயிடுவீங்க. இப்படியே டைம் ஸ்கிப்பாக இருக்கும். இன்றைக்கி சனா பையனோட பர்த்டே இருக்கும், ஃபஸ்ட் இயர் பர்த்டே. ஸோ அவங்க வந்துட்டு ஒரு ரெசார்ட்டில் கிராண்டாக அரேஞ்ச் பண்ணியிருக்குவாங்க. நீங்களும் போயிருக்குவீங்க. அஃப்கோர்ஸ் ஜங்குக்கு வந்திருக்குவாங்க, அவங்க கூட லியாவும் இருக்குவாங்க. உங்களுக்கு ஃபுல்லு ஜெலஸியாக இருக்கும். நீங்கள் உங்கள் கலீக்ஸ் கூட தான் உட்காந்து பேசினுக்குவீங்க. ஏ வயன், என்னடி நீ இவ்வளோ பெரியவாயிட்டு இன்னும் ட்ரிங்க்ஸ் பண்ணுறதில்லன்ற? ஏய், எனக்கு ஆல்கோஹால் எனக்கு பழக்கம் இல்லடி, ஃபோர்ஸ் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்வீங்க. ஏய், ஒரு கிளாஸ் குடித்தா ஒன்றும் ஆறுதலடி, நல்லா இருக்கோ, வேணாடி ப்ளீஸ் அப்படின்னு சொல்வீங்க. அப்போ இன்னொரு கலீக், ஏய் அவளை ஏடி ஃபோர்ஸ் பண்ணுற, விடுடி, சரி இந்த வயன் வெறும் ஆரஞ்ச் ஜூஸ் குடி நீ அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் தேங்க்ஸ் டி அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு சிப் எடுக்குவீங்க. என்னடி ஆரஞ்ச் ஜூஸ் ஒரு மாதிரியே இருக்குது அப்படின்னு சொல்வீங்க. ஏய் நல்லா தான் இருக்குது, நானும் அதான் குடிச்சுன்னுக்கிறேன் பாருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் அந்த கிளாஸ் ஃபுல்லாக குடிச்சிட்டு, ஆமாடி இது ஒரு மாதிரி நல்லா இருக்குது, ஏ எனக்கு இன்னொரு கிளாஸ் ஆரஞ்ச் ஜூஸ் வேணும்டி அப்படின்னு சொல்லி கேட்குவீங்க. அப்படியே 2-3 கிளாஸ் ஆரஞ்ச் ஜூஸ் குடிச்சிடுவீங்க. பட் உங்களுக்கு தெரியாது அதில் ஆல்கஹால் மிக்ஸ் ஆகிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் அங்கே எந்திரிச்சிட்டு, ஏய் எனக்கு என்னமோ ஒரு மாதிரியாக இருக்குடி, நான் வீட்டுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்வீங்க. இருவையன் நான் ட்ராப் பண்ணுறேன் அப்படின்வாங்க உங்கள் ஃப்ரெண்டு. இல்லை எனக்கு ரொம்ப முடியல, நான் போகிறேன், வீட்டுக்கு போகிறேன், பாய் அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கேருந்து போயின்னுக்குவீங்க. அப்போது யாரோ மேலே மோதிடுவீங்க. லியாதா, வயன் என்னாச்சு வயன் உனக்கு அப்படின்னு கேட்பாங்க. எனக்கு ஒன்றும் ஆகலை அப்படின்னு சொல்லி ஸ்மைல் பண்ணுவீங்க. அப்போது ஜேகே அப்படின்னு கூப்பிடுவாங்க. ஜங்குக்கு அவங்க டைரெக்ஷனுக்கு வருவாங்க. ஐ திங்க் வயன் இஸ் ட்ரங்க் அப்படின்வாங்க. இல்லை நோ சார், ஐம் நாட் ட்ரங்க், நான் வெறும் ஆரஞ்ச் ஜூஸ் மட்டும்தான் குடித்தேன், அதுவும் 2 கிளாஸ் தான் குடித்தேன் அப்படின்னு சொல்லிட்டு 3 ஃபிங்கர்ஸ் காமிக்குவீங்க. ஐ திங்க் யாரோ அவளோட ட்ரிங்க்ஸில் ஸ்பைக் பண்ணியிருக்காங்க. இல்லையா, இந்த மாதிரி டைமில் அவளை தனியாக விட்டு போகிறது சரியில்லை, நம்ம 2 பேரும் அவளை வீட்டுக்கு ட்ராப் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ லியா, இட்ஸ் ஓகே ஜங்குக், நான் வீட்டுக்கு போய்க்கிறேன், நீ அவளை ட்ராப் பண்ணிவிடு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நீங்கள், இல்லை நானே போகிறேன், எனக்கு என் வீடு எங்கே இருக்குதுன்னு தெரியும் அப்படின்னு சொல்வீங்க. அப்போ ஜேகே உங்களை பார்த்து ஸ்மைல் பண்ணுவாங்க. அப்போ லியா, இப்போ தெரியுது நீ எதுக்கு இவ்வளோ பைத்தியம் மாதிரி அவள் பின்னாடி சுற்றுறேன்னு, உன் பொண்டாட்டி ரொம்ப க்யூட்டா அப்படின்வாங்க. ஏய் பொடி, கண்ணு வைக்காத என் பொண்டாட்டி மேலே அப்படின்னு சொல்லுவாங்க. ஹலோ மிஸ்டர் ஜேகே, எனக்கும் ஃபியான்ஸே இருக்காங்க, எனக்கும் என்கேஜ்மெண்ட் ஆயிருக்கு, என்னமோ பாவம் உன் பொண்டாட்டி கூட சேர்த்து வைக்கலான்னு ட்ராமா பண்ணால் ஓவரா சீன் காட்டுற அப்படின்வாங்க. இப்போ என் பொண்டாட்டி என் கூட இருக்கா, நீ மூடிட்டு போ அப்படின்வாங்க. சரி இன்னும் ஒரு மாதத்தில் குட் நியூஸ் கேட்குற மாதிரி பண்ணு அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கேருந்து போவாங்க. ஜேகே ஸ்மைல் பண்ணிவிட்டு, வயன் நடு வீட்டுக்கு போகலாம் அப்படின்வாங்க. நான் உங்கள் வீட்டுக்கு வரமாட்டேன், நானே எங்கள் வீட்டுக்கு போய்க்கிறேன் அப்படின்னு சொல்வீங்க. சரி உன் வீட்டுக்கு தான் கூட்டிகிட்டு போகிறேன் வா அப்படின்வாங்க. அப்போ நீங்கள், நான் வரமாட்டேன், நானே போய்க்கிறேன்னு விடுங்க அப்படின்னு சொல்வீங்க. நீ இப்படியெல்லாம் சொன்னால் கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை பிரைடல் ஸ்டைலில் தூக்குவாங்க. காப்பாற்றுங்க, என்னை காப்பாற்றுங்க, கிட்னாப் பண்ணின்னுக்குறாங்க, நீங்கள் என்னை கிட்னாப் தானே பண்ணின்னுக்கிறீங்க. ஏ வயன் சும்மா இருடி, யாராவது கேட்டுக்குன்னு என்னை தப்பாக நினச்சிக்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களை தூக்கின்னு போய் அவங்க காரில் உட்கார வைக்குவாங்க. அவங்களும் உட்காந்து உங்களுக்கு சீட் பெல்ட் போட்டுன்னுக்குவாங்க. உங்கள் 2 பேரோட ஃபேஸும் கிட்டே இருக்கும், உங்கள் கண் ஹாஃப் க்ளோஸ் ஆகிருக்கும். நீங்கள் ஜேகேயை பார்த்து ஸ்மைல் பண்ணி, உங்களை கிட்ட இருந்து பார்க்குறதுக்கு என் புருஷன் மாதிரி இருக்கீங்க, உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா, என் ஹஸ்பண்ட் ரொம்ப நல்லவங்க, உங்களுக்கு இன்னொரு சீக்ரெட் தெரியுமா, நான் என் ஹஸ்பண்டை ரொம்ப லவ் பண்ணுறேன், ஆனாலும் நான் அவர் கூட சேர்ந்து வாழ முடியாது, ஏன்னா அவர் என்னை லவ் பண்ணல, அவர் வேறொரு பொண்ணு கூட என்கேஜ்மெண்ட் பண்ணின்னுக்குறாங்க, நான் அவரை ரொம்ப மிஸ் பண்ணுறேன், டெய்லி நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி
என் கோகோ பீன்கிட்ட எல்லாத்தையும் சொல்லிவிட்டு அதுக்கப்புறமா தான் நான் தூங்குறேன். ஜேகே கட்டில் ஃபுல்லாக டியர்ஸு. அவங்க நீங்கள் பேசுறதெல்லாம் கேட்டுன்னே கார் ட்ரைவ் பண்ணிக்குவாங்க. உங்கள் வீட்டு முன்னாடி கார் ஸ்டாப் பண்ணிவிட்டு டோர் ஃபஸ்ட்டு நாக் பண்ணுவாங்க. யாரும் டோர் திறக்கறதில்ல. அதுக்கப்புறமா உங்கள் மம்மிக்கு கால் பண்ணி கேட்குவாங்க. அவங்க வந்துட்டு அவங்க ஊரில் இல்லை 2-3 நாளாக அப்படின்னு சொல்லியிருக்குவாங்க. அப்போ ஜேகே இவ தனியாக தான் இருக்காளா, சரி அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட வருவாங்க. வயன், உங்ககிட்ட வீட்டுக்கு கீ இருக்கா அப்படின்னு கேட்பாங்க. அப்படின்னு சொல்வீங்க. எங்கே இருக்குது? ஞாபகம் இல்லை அப்படின்னு சொல்வீங்க. என்ன வயன், வீட்டுக்கு எங்கே இருக்குன்னு இங்கே தெரியலன்னா இப்போது எப்படி உள்ளே போகிறது? நடந்துட்டா அது எனக்கு தெரியாதா, கீ இல்லாமல் எப்படி உள்ளே போகிறது அப்படின்வாங்க. இப்போ நம்ம வீட்டுக்கு போனால் கூட அம்மா பாட்டி எல்லாருமே கேட்குவாங்க. பேசாமல் ஏதாவது ஒரு ஹோட்டல் ரூம் புக் பண்ணி அங்கேயே தங்கிட்டு காலையில் அவளை ட்ராப் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே மறுபடியும் கார் ட்ரைவ் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஒரு ஹோட்டல் முன்னாடி நிறுத்திட்டு அங்கே ஒரு ரூம் புக் பண்ணி அங்கே தான் இருக்குவீங்க. உங்களை பெட் மேலே படுக்க வச்சுட்டு அவர் வந்து சோஃபா மேலே உட்காந்து நிற்குவாங்க. தூக்கம் வரலன்னு மொபைல் பார்த்துன்னுக்குவாங்க. சடனாக நீங்கள் என்ன பண்ணுவீங்க, பெட் மேலேருந்து எந்திரிக்குவீங்க. ஜேகே உங்களையே பார்த்து, என்னாச்சு பையன், ஏதாவது வேணுமா, தண்ணி ஏதாவது வேணுமா அப்படின்வாங்க. அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஸ்மைல் பண்ணின்னு ஜேகே கிட்ட வருவீங்க. என்ன பையன் அப்படின்னு கேட்குறதுக்குள்ளே டக்குன்னு அவங்க லேப் மேலே உட்காந்து அவங்க ஷோல்டர் மேலே உங்கள் தலையை வச்சு அவங்க நெக்கை ஹக் பண்ணிக்குவீங்க. நீங்கள் அப்படி பண்ண உடனே ஜேகே அப்படியே ப்ரீத் பண்ணுறதே ஸ்டாப் பண்ணிடுவாங்க. வயன், என்ன பண்ணுற? எனக்கு ஒரு மாதிரி நல்லா இருக்குது, கொஞ்சம் நேரம் சும்மா இருங்க, நான் தூங்கணும் அப்படின்னு சொல்வீங்க. பெட் மேலே போய் படுறி அப்படின்வாங்க. நீங்கள் ஸ்லோவாக உங்கள் ஹெட்டை லிஃப்ட் பண்ணிவிட்டு ஜேகே ஃபேஸ் கிட்டே இருக்கும் உங்கள் ஃபேஸு அப்படியே ஸ்மைல் பண்ணி, எதுக்கு, நான் உங்கள் லேப் மேலே உட்காரக்கூடாதா அப்படின்னு கேட்பீங்க. உட்காரக்கூடாதுன்னு சொல்லடி, ஆனால் இது சரியான டைம் இல்லை அப்படின்வாங்க. அப்போ நீங்கள் உங்கள் ரிஸ்ட் வாட்சை பார்த்துட்டு, இப்போது 12 மணி தான் ஆகுது, இப்போ உட்காரலாம் அப்படின்னு சொல்லிட்டு உட்காருவீங்க. இதை பார்வையன், ஏற்கனவே நான் ரொம்ப கண்ட்ரோல் பண்ணிட்டுக்கிறேன், இதுக்கு மேலே என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியாது, சொன்னால் கேளு, நீ வேற உன்னோட சென்ஸில் இல்லை. ஏன் நான் உட்காந்தா உங்களுக்கு இரிட்டேட்டிங்காக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அல்லூற மாதிரி பண்ணுவீங்க. இரிட்டேட்டிங்காக இல்லடி, உனக்கு சொன்னால் புரியாது, ஏதாவது நடந்துச்சுன்னா எனக்கு ஒன்றும் இல்லடி, நீ தான் ரிக்ரெட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நீங்கள் நான் ரிக்ரெட் எல்லாம் பண்ணுறதில்ல, நான் இங்கே தூங்குறேன் அப்படின்னு சொல்வீங்க. பட் ஜேகே கண்ட்ரோல் பண்ண முடியாது, அவ்வளோதான் அவங்களோட கண்ட்ரோலிங் கெப்பாசிட்டி. டக்குன்னு உங்கள் லிப்ஸ் மேலே கிஸ் பண்ணிடுவாங்க. நீங்களும் ஃபுல்லாக கிஸ் பண்ணிக்குவீங்க, டீப்பாக கிஸ் பண்ணிக்குவாங்க. அந்த கிஸ் அப்படியே ரஃப்பாக மாறும். அவங்க அப்படியே உங்களை ப்ரைடல் ஸ்டைலில் தூக்கின்னு போவாங்க. பெட் மேலே படுக்க வச்சுட்டு ஹாவர் ஆகிட்டு, பையன் ஐ லவ் யூ அப்படின்வாங்க. அப்போ நீங்கள் அவங்களே பார்த்து ஐ லவ் யூ டூ அப்படின்னு சொல்வீங்க. ஐ ஹோப் காலையில் நீ ரிக்ரெட் பண்ண மாட்டேன்னு அப்படின்னு சொல்லுவாங்க. சொல்லிவிட்டு 2 பேரோட ட்ரெஸ்ஸும் அன்ட்ரெஸ் பண்ணிவிட்டு நெக் மேலே எல்லாம் கிஸ் பண்ணி அவங்களோட லவ் பைட்ஸ் கொடுத்துனுக்குவாங்க. அதுக்கப்புறமா அப்படியே என்னென்ன நடந்திருக்குமோ எல்லாமே நடந்திருக்கும். இப்படியே டைம் ஸ்கிப்பாக இருக்கும். மார்னிங்கு நீங்கள் வந்துட்டு அப்பா என்ன தலைவலிடா அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவீங்க. பட் உங்கள் வேஸ்ட்டை யாரோ டைட்டாக ஹோல்ட் பண்ணி உங்கள் கிட்ட படுத்துக்குவாங்க. நீங்கள் டக்குன்னு ஐஸ் ஓப்பன் பண்ணிவிட்டு திரும்பி பார்க்குவீங்க. பார்த்தா ஜேகே ஃபேஸ் உங்கள் கிட்டே இருக்கும். 2 பேரும் நேக்கடாக இருக்குவீங்க. நீங்கள் டக்குன்னு ஜேகே கையை எடுத்துட்டு பிளாங்கெட்டை எடுத்து உங்கள் செஸ்ட் மேலே க்ளோஸ் பண்ணிக்குவீங்க. ஜேகே எழுந்திரிச்சி குட் மார்னிங் வயன் அப்படின்வாங்க. சார், என்ன சார் இவ்வளோ கூலாக குட் மார்னிங் சொல்கிறீங்க அப்படின்வீங்க. பின்ன என்னென்ன சொல்லணும், எவ்வளோ நைட்டுக்கு அப்புறமா நேற்று தான் நான் நல்லா தூங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. எதுக்கு சார் இப்படி பண்ணீங்க? என்னடி பண்ண சார்? நீங்கள் நம்ம 2 பேரும் உங்கள் ஃபியான்ஸுக்கு சீட் பண்ணியிருக்கோம் சார் அப்படின்னு சொல்வீங்க.
என்னடி சீட்டிங் பண்ணியிருக்கேன் அப்படின்வாங்க. "ம், நம்ம 2 பேரும் தப்பு பண்ணியிருக்கோம்" அப்படின்னு சொல்வீங்க. ஹேய், இதெல்லாம் தப்பு கிடையாதுடி, எல்லா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபும் பண்ணுறது தான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் தாங்க பண்ணுவாங்க, நம்ம 2 பேர் தான் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் கிடையாது, நம்ம 2 பேர் தான் டிவோர்ஸ் ஆயிடுச்சு இல்லை அப்படின்வீங்க. ஓ ஆமாம் இல்லை, நான் மறந்துட்டேன், சாரி வையன். என்னங்க இவ்வளோ கூலாக சாரி சொல்கிறீங்க அப்படின்னு சொல்வீங்க. இது நம்ம 2 பேருக்கும் புதுசாக ஒன்றும் நடக்கல, ஏற்கனவே இந்த மாதிரி நடந்துச்சு இல்லை, ஃபர்ஸ்ட் டைம் அப்படி ஆனப்போவே நீ எல்லாருக்கிட்டையும் மறைச்சிட்ட, இப்போ என்ன விடு வையன் அப்படின்வாங்க. எவ்வளோ ஈஸியாக சொல்கிறீங்க சார் அப்படின்வீங்க. சரி, நான் போய் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கிறேன், உனக்கு ஏதாவது ஹெல்ப் தேவையா அப்படின்வாங்க. அப்போ நீங்கள் ஒன்றும் தேவையில்லை, நீங்கள் போய் ஃபஸ்ட்டு ஃப்ரெஷ்அப் ஆகுங்க அப்படின்னு சொல்வீங்க. தேங்க்ஸ் ஃபார் த பியூட்டிஃபுல் நைட் வையன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க வாஷ்ரூம் போயிருக்குவாங்க. நீங்கள் ஃபுல்லாக ப்ளஷ் ஆகிடுவீங்க. இவர் என்ன இவ்வளோ கூலாக சொல்லிட்டு போகிறாரு, கொஞ்சம் கூட இந்த மனுஷனுக்கு கில்ட் ஃபீலிங்கே இல்லையா அப்படின்னு நினைக்குவீங்க. 2 பேரும் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வெளியே போவீங்க. ஜேகே உங்களை வீட்டுக்கு ட்ராப் பண்ணியிருக்குவாங்க. எதுவுமே நடக்காத மாதிரியே பிஹேவ் பண்ணியிருக்குவாங்க. உங்களுக்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆகிருக்கோ. இப்படியே டைம் அண்ட் டே ஸ்கிப்பாக இருக்கோ. ஜேகே வந்துட்டு உங்கள் ஆஃபீஸ்க்கு வரும்போதெல்லாம் உங்கள் கிட்ட வந்து பேசுறது, உங்களை வாலில் பின் பண்ணிவிட்டு கிஸ் பண்ணுறது, அந்த மாதிரிலாம் பண்ணியிருக்குவாங்க. இன்றைக்கும் அப்படி தான் உங்களை வாலில் பின் பண்ணிவிட்டு ஃபுல் ஹங்க்ரியாக பேஷனேட்டாக கிஸ் பண்ணியிருக்குவாங்க. நீங்கள் வந்துட்டு எவ்வளவோ தடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவீங்க, பட் உங்கள் 2 கையும் உங்கள் ஹெட்டுக்கு மேலே பின் பண்ணிடுவாங்க. உங்களுக்கு ப்ரீத் பண்ணுறதுக்கு ப்ராப்ளம் ஆகும், அப்போ தான் கிஸ் பிரேக் பண்ணுவாங்க. ஜங்குக்கு பிரேக் பண்ணிவிட்டு உங்கள் ஃபேஸையே பார்த்துக்குவாங்க ஹெவியாக ப்ரீத் பண்ணி. சார் எதுக்கு சார் இப்படி பண்ணுறீங்க, என்ன பண்ண, இதெல்லாம் தப்பு சார், நீங்கள் உங்கள் ஃபியான்ஸுக்கு சீட்டிங் பண்ணுற மாதிரி சார் அப்படின்னு சொல்வீங்க. என்ன வையன், நம்ம 2 பேரும் அதுவே பண்ணிட்டோம், கிஸ் பண்ணுறதெல்லாம் என்ன சீட்டிங் பண்ண மாதிரி அப்படின்வாங்க. ப்ளீஸ் சார், இனிமேல் என்கிட்ட வராதிங்க அப்படின்னு சொல்வீங்க. ஓகே, இனிமேல் நீ கூப்பிட்டா கூட நான் வரமாட்டேன், ஏன்னா நெக்ஸ்ட் வீக்கெண்ட் எனக்கும் லியாக்கும் கல்யாணம் அப்படின்வாங்க. நீங்கள் ஃபுல் டியரி ஐஸில் அப்படியே ஜேகேயை பார்ப்பீங்க. இன்விடேஷன் அனுப்பிச்சி விடுறேன், கண்டிப்பாக வந்துடணும் அப்படின்வாங்க. அப்படி உன்னால் வர முடியலனாலும் பரவாயில்ல அப்படின்வாங்க. அப்படி சொல்லிவிட்டு அங்கேருந்து வெளியே போயிடுவாங்க. நீங்கள் வந்துட்டு அப்படியே அந்த வால்கிட்ட ஸ்லைட் ஆகி கீழே உட்காந்து அழுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடுவீங்க. இப்படியே டைம் ஸ்கிப் ஆகிருக்கோ. உங்களுக்கு ஒரு மாதிரி சிக்காக ஃபீல் ஆகிருக்கோ, ரொம்ப உடம்பு முடியாத இருக்குவீங்க. அப்போ உங்களுக்கு டவுட் வரும், மறுபடியும் நான் ப்ரெக்னெண்ட்டா, ஒரு தடவை ப்ரெக்னென்சி டெஸ்ட் எடுத்து பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ப்ரெக்னென்சி டெஸ்ட் எடுக்குவீங்க. அது பாசிட்டிவ் வந்துடும். உடனே உங்கள் அம்மா என்ன ஆச்சு வையன் உள்ள வருவாங்க. என்னடி இது பாசிட்டிவ் இருக்குது அப்படின்வாங்க. அப்போ நீங்கள் பயங்கரமாக அழுது நடந்து எல்லாத்தையுமே சொல்லியிருக்குவீங்க. உங்கள் அம்மா வந்துட்டு ஸ்மைல் பண்ணியிருக்குவாங்க. ஏன்னா உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியலங்க, உங்கள் அம்மா, ஜேகேயோட அம்மா, பாட்டி, ஜேகே எல்லாருமே சேர்ந்து உங்களுக்கு ஜெல்லஸ் ஃபீல் ஆகிற மாதிரி பண்ணிவிட்டு உங்களை ஜேகே கூட ஒன்றா சேர்க்கணுன்னு இவங்கெல்லாம் பிளான் பண்ணியிருக்குவாங்க. நீங்கள் உங்கள் அம்மாவை பார்க்குவீங்க. அப்போ அவங்க சீரியஸாக ஃபேஸ் வச்சுட்டு, இப்போ என்னடி பண்ண போகிற, அவங்களுக்கு தான் வேற ஒரு பொண்ணு கூட கல்யாணம் ஆக போதில்ல, எப்படி போய் சொல்ல போகிற அவங்க குழந்தைக்கு நீ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன்னு அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு தெரியலம்மா, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்னு சொல்வீங்க. அவர்கிட்ட சொல்லவா அப்படின்னு கேட்குவீங்க. எப்படி சொல்வேன், நாளைக்கு அவரோட கல்யாணம் அப்படின்வாங்க. அம்மா உனக்கு ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்வீங்க. என்ன? நானும் அவரை லவ் பண்ணுறேம்மா, அவர் இல்லாமல் என்னால் வாழ முடியாது, எனக்கு அவர் வேணும் அப்படின்னு சொல்வீங்க. நீ ரொம்ப லேட் வையன், இப்போ ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. உங்கள் அம்மா அப்படி சொல்லி வெளியே போயிடுவாங்க. நீங்கள் உங்கள் வயிறு மேலே கை வச்சுட்டு அப்புறமா அந்த ஸ்டாரை பார்த்து, நீங்கள் 2 பேர் தான் எனக்கு ஹெல்ப் பண்ணும், என்னையும் உங்கள் அப்பாவையும் நீங்கள் 2 பேர் தான் சேர்த்து வைக்கணும் அப்படின்னு சொல்வீங்க. டைம் ஸ்கிப்பாக இருக்கும். நெக்ஸ்ட் டே நீங்கள் அந்த கல்யாணம் வென்யூ போயிருக்குவீங்க. உங்கள் மாமியாரும் ஜேகேயோட பாட்டியும் உங்களை பார்த்து, வையன் நீ இங்கே என்ன பண்ணுற, எதுக்காக இங்கே வந்த வையன் அப்படின்வாங்க. அப்போ நீங்கள், அத்தை நான் அவரை பார்க்கணும் அத்தை, ப்ளீஸ் அத்தை, ஒரே ஒரு தடவை அவர்கிட்ட பேசுகிறேன் அப்படின்னு சொல்வீங்க. என்ன பேசணும் வையன், இப்போ கல்யாணம் நடக்கிற டைமில் பேசணுன்றியே அப்படின்வாங்க. அத்தை ப்ளீஸ் அத்தை, என்ன
ஒரே ஒரு தடவை அவர்கிட்ட பேசணும், ரொம்ப முக்கியமான விஷயம் அவர்கிட்ட சொல்லணும் அப்படின்னு சொல்வீங்க. சரி போ, மேலே அவன் ரூமில் இருக்கா அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் ஓடி போவீங்க. நீங்கள் போனதோ உங்கள் மாமியாரோ ஜேகேயோட பாட்டி ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்து விங்க் பண்ணி ஸ்மைல் பண்ணுவாங்க. நீங்கள் தட்டுன்னு ரூம் டோர் ஓப்பன் பண்ணுவீங்க. ஜேகே வந்துட்டு ஃபுல்லாக ரெடி ஆகிட்டு ஸ்மார்ட்டாக தெரிஞ்சுக்குவாங்க. பையன், நீ இங்கே என்ன பண்ணுற? நான் உன்னை எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. பரவாயில்லையே, அவ்வளோ தைரியமாக என் கல்யாணம் பார்க்குறதுக்கு வந்துட்டியே அப்படின்வாங்க. நான் உங்கள் கல்யாணம் பார்க்க வரல, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்வீங்க. என்ன பேசணும்? இந்த கல்யாணம் பண்ணிக்காதீங்க. எதுக்கு வையன்? ப்ளீஸுங்க, இந்த கல்யாணம் பண்ணிக்காதீங்க. அதான் எதுக்குன்னு கேட்குறேல்ல, நீ கரெக்டான ரீசன் சொல்லு, நான் இந்த கல்யாணத்தை ஸ்டாப் பண்ணிடுறேன் அப்படின்வாங்க. நான் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன் அப்படின்னு சொல்வீங்க. ஜேகேக்கு வந்துட்டு பயங்கர ஹாப்பி. அவங்க வந்துட்டு உள்ளுக்குள்ளவே சந்தோஷப்பட்டுக்குவாங்க, பட் வெளியே காமிச்சுக்க மாட்டாங்க. ஓ, ப்ரெக்னெண்ட்டா? பரவாயில்ல, ஃபர்ஸ்ட் டைம் ஆனப்போ கூட நீ அப்படி தானே சொன்னேன். நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கோங்க, குழந்தைய நான் பார்த்துக்கிறேன், எப்போ வேணுமா இருந்தாலும் நீங்கள் வந்து பார்க்கலான்னு. இப்போ கூட அப்படியே பண்ணலாம். நீ குழந்தைய பார்த்துக்கோ, குழந்தைக்கு என்னென்ன தேவையோ நான் எல்லாத்தையுமே பண்ணுறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நீங்கள் அழுந்து, ப்ளீஸுங்க கல்யாணம் பண்ணிக்காதீங்க. எதுக்கு வையன்? ஏன்னா நானும் உங்களை லவ் பண்ணுறேன். நீங்கள் எல்லாமே என்னால் வாழ முடியாதுங்க. இவ்வளோ நாள் நான் கஷ்டப்பட்டுட்டேன் நீங்கள் இல்லாமல். ப்ளீஸுங்க இந்த கல்யாணம் பண்ணிக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அழுந்துக்குவீங்க. ஜேகே வந்துட்டு அவங்க கையை இப்படி ஸ்ப்ரெட் பண்ணுவாங்க. நீங்கள் ஃபுல்லாக ஸ்மைல் பண்ணி ஓடி போய் அவங்கள ஹக் பண்ணுவீங்க. உங்கள் ஃபோர்ஹெட் மேலெல்லாம் கிஸ் பண்ணிவிட்டு, இப்போ சொல்லுங்கள், நீங்கள் கல்யாணம் கேன்சல் பண்ணுவீங்க தானே அப்படின்னு சொல்லிட்டு அழுவீங்க. அப்போ ஜேகே, ஐம் சாரி வையன், கல்யாணம் கேன்சல் பண்ண முடியாது அப்படின்வாங்க. எதுக்குங்க அப்படின்னு கேட்குவீங்க. ஏன்னா இது என் ஃப்ரெண்டோட கல்யாணடி. அவன் இந்த நாளுக்காக எவ்வளோலாம் பிளான் பண்ணியிருந்தா, எவ்வளோலாம் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தா அப்படின்வாங்க. நீங்கள் டக்குன்னு தலையை தூக்கி ஜேகே பார்க்குறீங்க. அப்போ ஜேகே ஸ்மர்க் பண்ணி ஸ்மைல் பண்ணிட்டு, அவன் என்னோடய சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டு, அவளுக்கு தான் இன்னைக்கு கல்யாணம். சும்மா உனக்கு கொஞ்சம் ஜெலசி பண்ணலாமே என்ன இந்த மாதிரி பெரிய ட்ராமா பண்ணும். என்னை மறுபடியும் என்கிட்ட வர வைக்கிறதுக்கு அப்பா எவ்வளோலாம் பண்ணுமா இருந்துச்சுடி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நீங்கள் ஜங்குக் செஸ்ட் மேலே அடிக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடுவீங்க. எனக்கு எவ்வளோ ஹர்ட் பண்ணீங்க நீங்கள். எப்போ பாரு கல்யாணம், லியா, அது இதுன்னு சொல்லி எவ்வளோ ஜெலஸ் ஆகுனீங்க நீங்கள் அப்படின்னு சொல்லி அழுந்துக்குவீங்க. அப்போ ஜேகே மறுபடியும் உங்களை டைட்டாக ஹக் பண்ணிவிட்டு, சாரிடி, சாரி வையன், சரி நீ சொல்லவே இல்லை அப்படின்வாங்க. என்ன சொல்லணும் அப்படின்னு அவங்க செஸ்ட் மேலே உங்கள் ஹெட் வச்சே கேட்டுன்னுக்குவீங்க. அதான்டி ஐ லவ் யூ அப்படின்வாங்க. நான் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்வீங்க. சரி விடு அப்படின்வாங்க. அப்போ நீங்கள் அவங்க பிளேசரை டைட்டாக பிடிச்சி புல் பண்ணி ஐ லவ் யூ அப்படின்னு சொல்வீங்க. ஜேகே வந்துட்டு ஸ்மைல் பண்ணி ஐ லவ் யூ டூ அப்படின்னு சொல்லி உங்கள் லிப்ஸ் மேலே கிஸ் பண்ணுவாங்க. நீங்களும் கிஸ் பேக் பண்ணுவீங்க, ஒரு பேஷனேட் கிஸ்ஸு. நீங்கள் கிஸ் பிரேக் பண்ணிவிட்டு, நம்ம 2 பேருக்கு தான் டிவோர்ஸ் ஆகிடுச்சு, இப்போ எப்படி அப்படின்வீங்க. நம்ம 2 பேருக்கும் டிவோர்ஸ் ஆகவே இல்லடி, நீ இன்னும் எனக்கு லீகலாக வைஃப் தான். நீ கொடுத்துட்டு போன அன்றைக்கே அந்த டிவோர்ஸ் பேப்பர்ஸை கிழிச்சி தூக்கி எறிஞ்சிட்ட. உனக்கு காமிச்சின்னு வந்துட்டு ஃபேக்கான டிவோர்ஸ் பேப்பர்ஸ் அவ்வளோதான் அப்படின்வாங்க. அப்போ நீங்கள் ஸ்மைல் பண்ணுவீங்க. ஜேகே மறுபடியும் உங்களை கிஸ் பண்ணுறதுக்கு வருவாங்க. அப்போ நீங்கள் அவங்க லிப்ஸ் மேலே கை வச்சுட்டு, இப்போ நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டு கல்யாணத்துக்கு போக வேணாமா அப்படின்வீங்க. போக விருப்பம் இல்லை, பட் இருந்தாலும் போகணும், போயிட்டு வந்து நைட்டுக்கு நான் கவனிச்சிக்கிறேன் அப்படின்வாங்க. அப்போ நீங்கள் நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன், இப்போ அப்படிலாம் பண்ணுற மாதிரி இல்லை அப்படின்னு சொல்வீங்க. அப்போ ஜேகே உங்கள் வயிறு மேலே கை வச்சுட்டு, என் ஜூனியரால் நீ தப்பிச்ச, இல்லை தான் மகளை அப்படின்வாங்க. இப்படியே டைம் ஸ்கிப்பாக இருக்கோ, வீட்டில் எல்லாருக்குமே சொல்லியிருக்குவீங்க. பயங்கர ஹாப்பி எல்லாருமே. இப்படி டைம், டேஸ், மந்த்ஸ் ஸ்கிப்பாக இருக்கோ, 2 பேரும் ஒன்றா போய் கொக்கோ பீனுக்கு பொக்கே வச்சுட்டு வந்துன்னுக்குவீங்க. உங்கள் கூடவே இருந்திருக்குவாங்க ஜேகே.
ஒன்று ஒன்று பார்த்து பார்த்து செஞ்சுருக்குவாங்க. உங்கள் மாமியார், பாட்டி, உங்கள் அம்மா கூட அடிக்கடி வந்து உங்களை பார்த்து நின்றுக்குவாங்க. ஒரு வழியாக உங்களுக்கு டெலிவரியும் ஆயிருந்துக்கோ. ஒரு க்யூட்டான பேபி பாய் பிறந்திருக்குவாங்க. எல்லாருமே அவங்களுக்கு பயங்கர செல்ல கொடுத்து வளர்த்துனுக்குவாங்க. இப்போ அவங்களுக்கு ஆல்மோஸ்ட் 9 months. ஒரு வேர்டு கிளியராக இல்லைன்னாலும் ஏதோ ஒரு வேர்ட் சொல்லிக்குவாங்க. ஃபஸ்ட்டு வேர்டே டாடான்னு சொல்லிக்குவாங்க. ஜேகேக்கு வந்துட்டு பயங்கர ஹாப்பி. இப்போ நீங்கள் உங்கள் பையனை தூங்க வச்சுட்டு பெட் மேலே படுக்க வச்சு அப்பா அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு நிற்குவீங்க. அப்போ டக்குன்னு உங்களை பேக்கப் பண்ணுவாங்க. அப்பா நீங்களா, பயந்துட்டேன் நான், தூங்கிட்டானா அப்படின்னாங்க. இப்போ தாங்க தூங்கினா, காலையிலேருந்து தூக்கி வச்சுட்டு அழுதுகிட்டே இருந்தான், எனக்கு முதுவெல்லாம் வலிக்குது அப்படின்னு சொல்வீங்க. அத்தை, மாமா, பாட்டி ஊருக்கு போனதுலேருந்து என்னை நானே தனியாக பார்த்துக்கிறேன்னா பயங்கர டயர்டாக இருக்குது அப்படின்னு சொல்வீங்க. அப்போ ஜேகே உங்கள் நெக்குக்குள்ளே ஸ்னகல் பண்ணி கிஸ் பண்ணிக்கிட்டு இன்னும் 2-3 days வந்துடுவாங்க. சரி என்னை விடுங்க அப்படின்னு சொல்வீங்க. அப்படின்வாங்க. ஏங்க உங்களுக்கு பசிக்கலையா, விடுங்க சாப்பாடு எடுத்து வைக்கிறேன் அப்படின்வீங்க. பசிக்குது ஆனால் எனக்கு சாப்பாடு வேணாம் அப்படின்வாங்க. பின்ன என்ன வேணும், நீ தான் வேணும் அப்படின்வாங்க. இன்னைக்கு முடியாது, நான் ரொம்ப டயர்டாக இருக்கேன் அப்படின்னு சொல்வீங்க. பையன், டுடே ஐ அம் எக்ஸ்ட்ரீம்லி நீடி, ப்ளீஸ் எனக்கு இன்னைக்கு வேணும் அப்படின்வாங்க. இன்னைக்கு ரஃப்பாலாம் நடந்துக்க மாட்டேன், ஒரே ஒரு தடவை ஸ்டாப் பண்ணிடுறேன் அப்படின்வாங்க. இதே தான் எப்போவுமே சொல்கிறது, ஆனால் அங்கே நடக்கிறதே வேறு அப்படின்னு சொல்வீங்க. இன்னைக்கு அப்படி பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை பிரைடல் ஸ்டைலில் தூக்கிட்டு போய் பெட் மேலே படுக்க வச்சுட்டு ஹவர் ஆகிட்டு அதுக்கப்புறமா என்னென்ன நடக்கணுமோ எல்லாம் நடந்திருக்கோம். அவங்களுக்கு நம்ம ப்ரைவசி கொடுத்துடலாம். தாங்க நம்ம ஜேகேயோ வையனும் ஹாப்பியாக அவங்க லைஃப் லீட் பண்ணிக்குவாங்க. 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் யாருன்னே தெரியாமல் ஏதோ ஒரு இன்சிடெண்ட்டால் 2 பேரும் ஒன்றா சேர்ந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டு என்னென்னவோ பிரச்சனைங்க ஃபேஸ் பண்ணாங்க நம்ம வையனும் ஜேகேயும். ஆனாலும் கடைசியில் 2 பேரும் ஒன்றா சேர்ந்து ஒரு ஹாப்பியான ஃபேமிலியாக மாறிட்டாங்க. ஐ ஹோப் உங்கள் எல்லாருக்குமே இந்த எண்டிங் பிடிச்சிருக்குன்னு. குட் பை மை லவ். இந்த எஃப்எஃப் அஃபிஷியலாக எண்ட் ஆகுது. எப்படி இருந்துச்சுன்னு காமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மாஃபியாஸ் இன்னோசன்ட் லவ் ஜிமினோட எஃப்எஃப் இருந்துச்சு இல்லைங்களா, அதை கண்டினியூ பண்ண சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. ஸோ அதை கண்டினியூ பண்ணலான்னு பிளான் பண்ணியிருக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய், டேக் கேர். Too fast, deeply in love, girl, all I need to breathe is you, 'cause you're the